ஸோ இன்னைக்கு நம்ம குட் கர்மாவை சேர்க்கறதுக்கு நம்ம பாசிட்டிவான ஆற்றலை வந்து சேர்க்கறதுக்கு நேர்மறை ஆற்றலை வந்து சேர்க்கறதுக்கான விஷயம் என்னன்னு பாக்குறோம்னா குளிக்கிற முறை. அத குளிக்கிற முறையில எப்போதும் நம்ம பாத்ரூம்ல குளிக்கிறோம், நார்மல். இது இது ஜென்ரல். இது இல்லாம நீங்க இயற்கையோட ஒரு விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. அன்னைக்கே கூட முகேஷ் சார் கூட சொன்னாரு, சார் நீங்க புல்லுல நடக்கலாம், மணல்ல நடக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கான ஆற்றலை வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி உங்களுடைய பாடி வந்து கிளென்சிங் ஆகிறதுக்கும் ஒரு ஆற்றல் வந்து பெருகிறதுக்கும் வந்து நீங்க கடல் நீர்ல குளிக்கலாம். பட் கடல் நீர் வந்து எல்லா இடத்துலயும் நம்ம குளிக்க முடியாது. இப்போ மெரினா பீச்ல வந்து அவ்வளவு சேஃப்டி கிடையாது. பட் நீங்க கால் நினைக்கலாம், கொஞ்சம் மேல பாடியில் நிக்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன லெவல்ல இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு பீச், நல்ல பீச் உங்களுக்கு இறங்க முடியும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க கடல் நீர்ல குளிக்கலாம். கடல் நீர்ல வந்து கிளென்சிங், உங்க பாடி வந்து ஆறாவது கிளென்சிங் பண்றது ஆற்றல் வந்து பல மடங்கு இருக்கு. அதே மாதிரி மழைநீர், மழைநீர்ல நீங்க குளிக்கலாம். எப்பயாவது மழைநீர் வந்தாலும் சளி பிடிச்சிக்கும் அப்படிலாம் எனக்கு என்னவே எண்ணாதீங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இயற்கை வந்து அது மழையை வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒன்றாகாது, இன்னும் சளி பிடிக்காது. என்ன அவங்க மொபைல் இருந்ததுன்னா எடுத்து உள்ள கவர் பண்ணி உள்ள வச்சுக்க போறீங்க, அவ்வளவுதான். அதிகபட்சம் அதுதானே. நனைஞ்சாலும் நீங்க வந்து இது பண்ணலாம். இல்ல வீட்டுல இருக்கீங்கன்னா மொட்டை மாடியிலயோ இதுனா நீங்க மழையை வந்து நல்லா ரசிச்சு அதை வந்து ஏத்துக்கலாம். ஸோ இது வந்து இது ஒரு விஷயம். அப்புறம் நீரோடை, ஆறு, அந்த மாதிரி தண்ணி ஓடுற இடம், தேங்கி இருக்கிறது இல்லாம ஓடுற மாதிரி இடம், ஆறு, வாய்க்கால், இல்லைன்னா நீரோடை, இல்லைன்னா நீர்வீழ்ச்சி, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம எப்போதும் இதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம சிட்டி லைஃப், மற்ற ஒர்க்குங்கும் போது நம்ம வீட்டில் பாத்ரூம் குளிச்சுட்டு உடனே ஓடுற வேலை தான் இருக்கும். அட்லீஸ்ட் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது இல்ல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி இயற்கையோட நம்ம வந்து ஒரு குளியல், ஒரு மணல்ல நடக்கிறது. இப்ப வந்து வெளியில வந்து நம்ம ரோட்ல எல்லாம் வந்து நடக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில. இப்ப நீங்க ஒரு பார்க்குக்கு போறீங்க, ஒரு பீச்சுக்கு போறீங்க அப்படின்னா அந்த மணல்ல வந்து நீங்க செருப்பு கழட்டி வச்சுட்டு வெறுந்தரையில அந்த மணல்ல வந்து நடந்து போகலாம். நடந்து போகும்போது உங்களுக்கான அந்த ஆற்றல் வந்து பூமியோட அந்த கனெக்டிவிட்டி அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி கிராஸ், புல்லு மேல நடந்து போறது, நல்ல செடிகள் இருக்கிற இடம், நல்ல கிரீனா உள்ள விஷயங்களை பாக்குறது, இது வந்து அதான் இயற்கையோட நீங்க வந்து அது ஒன்றிணைஞ்சு இருக்கும்போது உங்களுக்கான ஆற்றல் வந்து அதிகமாகும். உங்களுக்கு அந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாம் வந்து விலகும். கிளென்சிங் ஆகி உங்களுக்கான பாடிக்கான இது வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இது வந்து இன்றைய செய்தியா இருக்கு. ஸோ இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் யாரும் வரல, அதனால நானே கண்டினியூ பண்றேன். ஏன்னா நேத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம். எப்படி நம்ம கர்மா வந்து கர்மா கிளாஸோட நோக்கம் என்னன்னு சொன்னோம். அது வந்து நம்ம இங்க எப்படி எந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க, ஐயா என்ன மாதிரி இதை வந்து வகுப்பு கொண்டு போறாங்க, இதோட பர்பஸ் என்ன, இங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள், கிறிஸ்டல் எப்படி உபயோகப்படுத்தணும், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இறைக்கட்டளைகள். இப்போ இப்போ இவர் வந்து நம்ம சார் வந்து இடையில ஒருத்தர் திலக் சார்னு ஒருத்தர் வந்தார். என்ன சார் இது எல்லாரும் கர்மான்னு சொல்றீங்க, பட் வந்து ஏன் வந்து எல்லாருக்கும் நடக்குது, எல்லாரும் நம்ம நல்லா தானே, ஒரே மாதிரி தானே பிறக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி டவுட்டும் சில பேருக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் ஃபாஸ்டாவே பண்ணிடலாம். இது என்னென்னது ஒரு ரீகால் பண்ணிட்டு இறைக்கட்டளை நம்ம சொல்லலாம், என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது நம்ம சொல்லலாம். ஏன்னா இது நிறைய பேருக்கு புரிதல் இல்லாம இருக்கு. அது என்னென்னங்கிறது நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா கர்மா என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன இது பார்க்கலாம். கர்மானா ஒண்ணும் இல்ல, இது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. கர்மா அப்படிங்கிறது ஒரு செயல். தமிழ்ல பாத்தீங்கன்னா ஊழ்வினை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நம்ம கர்மா கர்மான்னு சொல்லணும், இதுக்கு எதுக்காக அப்படின்னா கர்மாவோட மீனிங் வந்து உங்களுடைய சொல், செயல், இதோட இதுதான் வந்து அதோட அதோட விளைவுகள் தான் வந்து கர்மான்னு சொல்றோம். உங்களோட எண்ணம், சொல், செயல், இந்த 3 விஷயத்தோட விளைவுகள். விளைவுகள்னா ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டுன்னு நியூட்டனோட இது வந்து சொல்லுது இல்லையா. அதே மாதிரி நீங்க என்ன விஷயம் சொல்றீங்களோ, என்ன விஷயம் செய்யறீங்களோ, அதுக்கான ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கான மாற்றம் எதுவுமே இல்லை. எது இருந்தாலும் உடனே இமிடியேட்டா கிடைக்குமானா சில விஷயங்கள் இமிடியேட்டாவும் கிடைக்கும். சில விஷயங்கள் நமக்கு கர்மாப்படி பழைய பிறவியில, முப்பிறவியில நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதுதான் வரும். அது இருக்கா இல்லையா, எப்படி இதை செக் பண்றது, எப்படி சொல்றதுங்கிறதுக்கு தான் நிறைய உதாரணங்கள் சொல்லணும். நம்ம பிறக்கும் போதே ஒரே மாதிரி பிறக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிறக்கிறோம். எப்படி பிறக்கிறோம், ஒருத்தர் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்காரு, ஒருத்தர் வந்து குறைபாடோட பிறக்கிறாரு, ஒருத்தர் பணக்கார வீட்டுல பிறக்கிறாரு, ஒருத்தர் ஏழை வீட்டுல பிறக்கிறாரு, ஒருத்தர் பிறக்கும் போதே வந்து இங்க ரொம்ப ஞானமா இருக்காரு, ஒருத்தருக்கு வந்து அந்த ஞானம் இல்லை, எவ்வளவு படிச்சாலும் அவருக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. அப்புறம் சில விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து ஆற்றலையோ இல்லை வேற ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கு. ஆனா கடவுள் வந்து எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஆற்றலை கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு விஷயங்களை பண்ண வச்சிருக்காங்க. இது ஏன் இந்த மாறுபாடு, அதுதான் அவர் திலு சார் கேட்டாரு. எல்லாரும் ஒரே மாதிரி தானே பிறக்கணும், ஏன் பிறக்கணும், அதுதான் வந்து அதாவது நீங்கள் முதல் பிறவியா இருந்தா நீங்க வந்து ஒரு நல்ல இதோட எந்த ஒரு கர்மாவும் இல்லாம உங்களுடைய முதல் பிறவி இதுதான் முதல் பிறவினா உங்களுக்கு எந்த குறைபாடும் இருக்காது, உங்களுக்கான ஆற்றலோட நீங்க பிறந்திருப்பீங்க.
ஆனா இங்க பிறந்ததுமே வடிவேல் சொன்ன மாதிரி இது ரத்த பூமி, அந்த மாதிரி இது வந்து கர்ம பூமி. அதனால நீங்க இங்க வந்தாலே உங்களை தவறு செய்வதற்கும் உங்களை வந்து உங்களுடைய வினையாற்றுவதற்கும் ஏதோ ஒரு சூழலை வந்து கடவுள் உருவாக்கி விடுவாரு, ஏதோ ஒண்ணு பண்ணுவாரு. ஏன்னா இது கடவுள் இது பண்றது இல்ல, விளையாடணுங்கிறது தான். இது வந்து நாடக மேடை, இதுல வந்து நம்ம எல்லாம் நாடக நடிகர்கள். இதெல்லாம் நீங்க எப்படி ப்ளே பண்றீங்க, எப்படி உங்களோட இது பண்றீங்கிறது தான் கடவுளோட விளையாட்டே அது. சோ அவர் மாதிரியே ஒரு பிறப்பை உருவாக்கி அவருக்கு எல்லா சக்தியும் கொடுத்து அதை வந்து அவருடைய இறைநிலை அடைய வைக்கிறதுக்காக அவர் பண்ற விளையாட்டு தான் இது. சோ நம்ம பிறக்கும் போதே ஒவ்வொரு பிறவியில முன்னாடி பிறவியில என்ன எடுத்திருக்கோம், என்ன செஞ்சிருக்கோம், அதை பொறுத்துதான் இந்த பிறவி நமக்கு அமையுது. சரி, இதை நம்ம எப்படி உணர்றது, எப்படி இது பண்றதுன்னா நிறைய விஷயங்கள் அது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நிறைய நம்ம எக்ஸாம்பிள் நிறையவே சொல்லியிருக்கோம் அது. அப்ப ஊழ்ங்கிற அதிகாரத்துல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, வகுத்தான் வகுத்த வகையல்லல் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒன்று சொல்றாரு. அதாவது இறைவன் வந்து நீங்க எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் ஒருத்தன் வந்து என்ன அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவிக்க முடியும், அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ ஐயா வந்து நம்ம வந்து விதியை வந்து மதியால் வெல்லலாம், இதை வந்து நம்ம வந்து கஷ்டப்படணுங்கிறதுக்காக கடவுள் அனுப்பல. சோ அதே சமயத்துல நம்மளுடைய கர்ம வினைகளையும் குறைச்சிக்கணும். அப்படி எப்படி குறைக்கிறது அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா அதுக்கு வள்ளுவரும் அதை வந்து அக்செப்ட் பண்றாரு. ஆமா இருக்கு, வழி இருக்கு. ஊழலையும் உட்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் அப்படின்னு சொல்றாரு. யாரெல்லாம் அது வந்து இடைவிடாது முயற்சி செஞ்சு அந்த ஊழ்வினை தான் இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து கடுமையா நம்மளுடைய உழைப்பையும் மதியையும் நம்ம யூஸ் பண்ணி ஞானத்தோட ஒரு இதை பண்ணும்போது கண்டிப்பா வந்து நம்மளுடைய கர்ம வினை விலகும் அப்படின்னு சொல்றாரு. இதேதான் வந்து ஔவையாரும் வந்து சொல்றாங்க. நீங்க வந்து தொடர்ந்து இது பண்ணும்போது அந்த வினையின் கயிற்றை வந்து அறுக்கிறதுக்கான இது வந்து ஞானத்துல இருக்கு அப்படிங்கிறது ஔவையாரும் இதை வந்து ரீகன்ஃபார்ம் பண்றாங்க. இது வந்து இதுக்கான செயல் இருக்கு, அதை தான் நம்ம எப்படி செய்யணும், எப்படி பண்ணணுங்கிறதுக்கான வழிமுறைகளை ஐயா சொல்லித்தராங்க. ஐயா வந்து எல்லா விஷயத்தையும் ஒரு ஆர்கனைஸா பண்ணியிருக்காங்க. எல்லா அதாவது ஒவ்வொரு கலையையும் கற்று தேர்ந்திருக்காங்க. ஒவ்வொரு குருமார்கிட்ட கிட்டத்தட்ட 108 குருமார்கிட்ட கத்து தேர்ந்து வந்திருக்காங்க. ஒவ்வொரு சித்தர்கள்கிட்டயும் டிராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் கத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் எப்படி எல்லாம் அதை கொண்டு போகலாம், மக்களுக்கு இது எப்படி சொன்னா கர்மால இருந்து இவங்களை ரிலீஸ் பண்ண முடியும். அதாவது கர்மால இருந்து ரிலீஸ் பண்ணுங்கிறது மொத்தமா நம்ம வெளியில எடுக்கிறதுங்கிறது இல்ல, உங்களுடைய கர்ம விதிப்படிதான் நடக்குது. அதுல கஷ்டப்படாம நம்ம டிராவல் பண்ணணும். அதே சமயத்துல நம்மளுடைய முற்பிறவிகளுடைய கர்மாவையும் குறைக்கணும். குறைச்சிட்டு புதுசா எந்த கர்மாவையும் சேர்த்துக்காம இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்பதான் நீங்க அடுத்த இதுல வந்து உங்களுக்கு அடுத்த பிறவி இருக்கு இல்ல மோட்சம் கிடைக்குதுங்கிறது அடுத்த விஷயம். அடுத்த பிறவியிலையாவது நம்ம அதை வந்து முடிக்கணும். இப்பயே நம்ம வந்து இதுக்கான முயற்சியில இறங்கினாதான் இது ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல பிரேக் அடிக்கிற மாதிரி. இது ஒரு பெட்டியிலே நிக்குமானா உங்களுடைய முயற்சியும் ஆற்றல்ல அது நிக்கலாம். இல்லைன்னா அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 3 பெட்டியாவது இழுத்துட்டு தான் போய் அங்கதான் நிக்கும். அது 2 கம்பார்ட்மெண்ட் தாண்டி தான் நிக்கும். சோ அதுக்கு நம்ம வந்து இப்பயே அதுக்கான முயற்சியில இறங்கணும் அப்படிங்கிறது தான் கர்மாவோட முக்கியமானது ஐயா சொல்றது. அதுக்காக தான் இந்த வகுப்பை வந்து இது எப்படி நீங்க ஒரு எல்லாருமே இந்த குரூப்ல வந்திருக்கவங்க ஏதாவது ஒரு முயற்சிக்காக தான் வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஏதோ ஒரு இதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருப்போம் நம்ம. அது வந்து பொருளாதார தடையா இருக்கலாம், அல்லது குடும்ப உறவுகள பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா ஆரோக்கியமா இருக்கலாம். இப்ப ஆரோக்கியம் மத்ததெல்லாம் வந்து நம்ம விஷயங்கள் சொல்றோம்னா ஏன் மத்த ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இங்க வராங்கன்னா அதையும் நம்ம நேத்தியே சொல்லியிருந்தோம். இது வந்து மத்த ஹாஸ்பிட்டல் வந்து உடம்புக்கு சிகிச்சை பண்ணுவாங்க, மனதுக்கு சிகிச்சை பண்ணுவாங்க. இங்க மட்டும்தான் முதல்ல எடுத்ததுமே ஆன்மால தான் உங்களுடைய பிரச்சனையை பத்தி அலசி பண்ணுவாங்க. இப்ப நீங்க ஒரு கன்சல்டேஷன் வரீங்க அப்படின்னாலும் டாக்டர் ஃபர்ஸ்ட் அதுதான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ரிப்போர்ட் மற்ற விஷயங்கள்லாம் எதுவே தேவையில்லை. உங்களுடைய ஆன்மாவின் நிலை எப்படி இருக்கு, எந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கு, எந்த மாதிரி பிரச்சனையில நீங்க சிக்கிட்டு இருக்கீங்க, இதை வந்து ஐயா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் சித்தர்கள்கிட்ட அதுக்கான மருந்துகள் அது மாதிரி விஷயங்கள் வாங்கி உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள்ல செஞ்சு கொடுக்குறாங்க. சோ அதுல செய்யும் போது நீங்க உங்களுடைய ஆன்மா முதல்ல என்ன பிரச்சனை, என்னென்ன உங்க பிறவில என்னென்ன இருக்கு, உங்க கர்மா என்ன இருக்குன்னு தெரிஞ்சிட்டாலே உங்களுடைய ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் ஆக ஆரம்பிக்கிறது. சால்வ் ஆகுனா ஐயா வந்து எடுத்ததுமே அந்த இறைக்கட்டளையும் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இறைக்கட்டளையும் நான் சொல்றேன், நான் 18 இறைக்கட்டளையும் சொல்றேன். அதுல கடைசி 18வது இறைக்கட்டளையா தான் மருந்து வச்சிருக்காங்க. முதல் 17 வந்து இறைக்கட்டளையில மருந்தே கிடையாது. ஏன்னா மருந்து எல்லாமே நம்ம குணப்படுத்திக்க முடியும். உங்கள் உடம்ப நீங்க ஆரோக்கியமா சொல்ற அந்த வழிமுறைகளை கரெக்டா, அந்த வாழ்வியல் மாற்றங்களை கரெக்டா நம்ம செஞ்சாலே மருந்தே தேவையில்லை. மருந்து இல்லாமே உங்க வந்து உங்க உடம்பு வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கலாம் அப்படின்னா இன்னும் அதையும் தாண்டின்னு சொன்னாங்க. என்னுடைய உதவியே தேவையில்லை, எல்லாமே வந்து நீங்களே பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதுதான் கூட நம்ம அந்த கேலண்டர்ல போடும்போது
ஐயா வந்து மேல ஒரு வாசகம் போட்டிருப்பாங்க, அது கவனிச்சீங்கன்னா தெரியும். உங்களுடைய அனைத்து தேவைகளுக்கும் இறைவனை மட்டுமே தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த சைட்ல அத ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இறைவனோட தொடர்பு கொள்ள யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து எனக்கு அந்த வாசகம் போடும்போது நான் ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா வந்து இது இந்த இந்த ரைட் சைட்ல உள்ளது மட்டும் எடுத்துடலாமா ஐயா அப்படின்னு கேட்டேன். இறைவனோட தொடர்பு கொள்ள யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவையில்லை. அது எப்படி சொல்றீங்க உதவி தேவையில்லைன்னு? ஆமா, அதுதானே நம்ம போதனை சொல்றோம். நம்ம வந்து அதுக்குதான் கிறிஸ்டல் கொடுத்துருக்கோம், நம்ம வந்து செய்யறோம். அப்ப எதுக்கு அது போடுறதுல தவறு இல்லையா அப்படின்னாங்க. நான் திரும்பவும் ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா நீங்க அப்படி சொல்றீங்க, பட் இவ்வளவு நாளா நான் இருக்கேன், இப்போ ஒரு வரவங்க புதுசா வர்றவங்க எல்லாருமே இருக்கோம். இப்போ கர்மாவை பத்தியும் இது இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்றதுக்கு ஒரு குரு வேணும் இல்லையா? குருவோட அருள் இல்லாம நான் எப்படி செஞ்சுக்கிறேன் அப்படின்னதுக்கு அப்புறம் ஐயா சொன்னாங்க, அது நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். குருவோட இது வந்து கத்துக் கொடுக்கறதோட சரி, அதுக்கப்புறம் அவங்கவுங்க கர்மாவை அவங்கவுங்க வந்து நிறைவேற்றி கடவுளோட வந்து எப்படி கனெக்டிவிட்டி பண்றாங்கிறது அவங்களுடைய கையில இருக்கு, அது அவங்கதான் செய்யும். இதுக்குன்னு ஒரு குருமார்களையோ இவங்களையோ வந்து நம்பி நம்ம இருக்கக்கூடாது. அவங்க கிட்ட கத்துக்கிட்டு நம்மளே முயற்சி பண்ணி அந்த அடுத்த நிலையை வந்து அடையணும், அதுதான் இதோட நோக்கம் அப்படின்னாங்க. அப்போ எதையுமே யாரையுமே நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. உங்களுடைய ஆற்றல் உங்களுக்குள்ளேயே இருக்கு. உங்களுக்குள்ளேயே அந்த கடவுள் இருக்கிறதை நீங்க உணரணும் அப்படிங்கறத ஐயா இன்டைரக்டா சொல்றாங்க. அதாவது எந்த இடத்துலயும் நீங்க உங்களை நம்பி நீங்க எதையுமே செய்யணும். அதாவது கத்துக் கொடுக்கறது குருவோட கடமை. அதை கத்துக்கிட்டு நீங்களே கடவுளாக மாறணும், இறைவனை அடையணும் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு உயர்ந்த நோக்கம் பாருங்க. இப்ப வேற எந்த குருமார்களும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்ல மாட்டாங்க. எது இருந்தாலும் ஒரு ஒரு 3 விஷயம் சொல்லுவாங்க, அடுத்தது வந்து அடுத்தடுத்ததுதான் கொண்டு போவாங்க. இங்க வந்து எல்லாமே ஓப்பன் அப். உங்களுக்கு எந்த கேள்வியா இருந்தாலும் இறை ரகசியமா இருந்தாலும் ஓப்பனா சொல்றாங்க, ஓப்பனா செய்யறாங்க. எதையுமே வந்து ஹைட் அண்ட் சீக் எதுவுமே இல்லை. அடுத்த நிலைக்கு போறதுக்கும் அந்த இதை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இப்ப அடுத்தது நம்ம கர்மாவை பத்தி பார்த்தோம். கர்மாவோட இதை வந்து எப்படி குறைக்கிறது, நம்மளுடைய யாரும் அதாவது இந்த வாழ்க்கையோட ரகசியமே துன்பப்படாம சந்தோஷமா போகணும், அதே நேரத்துல நம்ம கர்மாவும் கிடைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இதை சொல்றாங்க. சோ சரி, ஓகே, இப்ப கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு செயலோட பாதிப்பு தான் கர்மா அப்படிங்கிறது. சோ அந்த கர்மாவை நம்ம எப்படி அது வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. 3 கர்மாலையும் வந்து நமக்கு வந்து ஆஹ் ஆக மன்னிக்கணும், சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, அகா கர்மான்னு 3ஆ பிரிக்கிறாங்க. இப்ப சஞ்சித கர்மா அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு நம்மளுடைய முற்பிறவிகள்ல இப்போ உள்ளதுல பாஸ்ட்ல உள்ளது மொத்தமா உங்களுடைய புக்ல என்ன இருக்கு, இது வரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, இதுக்கு முன்னாடி நடந்தது, பின்னாடி நடக்க போறது, இது எல்லாமே வந்து சஞ்சித கர்மால இருக்கு. சோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து பிராப்த கர்மால இருக்கும். கடவுள் என்ன பண்றாரு, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பிறவியில என்ன செஞ்சிருக்கீங்களோ அது மொத்தத்தையும் உங்களுக்கு கொடுத்து அடுத்ததுல வந்து அக்கௌண்ட்ல என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை வந்து அடைக்கணும்னு சொல்லல. அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதி, அதாவது ஐயா சொல்லுவாங்க 100 பங்கு நீங்க செஞ்சிருக்கீங்கன்னா 100 பங்கு கஷ்டத்தையும் கொடுத்து இதுல வந்து சால்வ் பண்ணணும்னு அவங்க சொல்லல. அட்லீஸ்ட் ஒரு 10%ஓ 20%ஓ தான் கொடுத்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு இந்த கரண்ட் இதுல நம்ம என்ன இப்ப நிகழ்காலத்துல நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோமோ இதுதான் பிராப்த கர்மா. சஞ்சித கர்மாங்கிறது ஆல்ரெடி நம்ம முடிச்சிருக்கிறது, ஏற்கனவே வந்து இருக்கிறது, இருக்க போறது எல்லாமே அதுலதான் இருக்கு. ஆகாம ஆகாம கர்மாங்கிறது இப்போ நம்ம ஃபியூச்சருக்காக நம்ம செய்யற விஷயங்கள், ஏன்னா தர்மம் பண்றது, மன்னிப்பு கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு நம்ம ஆய கர்மா வந்து அதிகமாக்கிட்டா இந்த பிறவியில வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். இப்போ இறைக்கட்டளைகள் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இறைக்கட்டளைகள் மொத்தம் 18 சொல்லியிருக்காங்க. அதுல முதல் இறைக்கட்டளை கர்மாவை ஏற்றுக்கொள்ளுதல், அடுத்தது பிறப்பின் காரணத்தை அறிதல், மூன்றாவது இறைவனின் திட்டத்தை உணர்தல், நாலாவது மகிழ்ச்சியாக வாழ்தல், 5 வந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டல், அடுத்தது மத்தவங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கறது, எப்படி நம்ம யாரு தவறு செஞ்சோமோ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறது, அதுக்கு அடுத்தது 7வது மன்னிப்பு கொடுத்தல், அப்புறம் நன்றியுடன் இருத்தல், உரிய பரிகாரங்களை செய்தல், உரிய தர்மங்களை செய்தல், முன்னோர்கள் நிலையை உயர்த்துதல், நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுதல், சரியான உணவுகளை உண்ணுதல், எதிர்மறை ஆற்றல்களை நீக்குதல், கிறிஸ்டல் தியானம் செய்தல், அப்புறம் கிறிஸ்டல் யோகா செய்தல், மக்களுக்கு சேவை செய்தல், கடைசியா 18வது மூலிகை மருந்துகளை உண்ணுதல். சோ இப்ப இதுல முதல் விஷயம் வந்து அந்த இது போறதுக்கு முன்னாடி ஒரு கர்மா பத்தி ஒரு சின்ன ஒரு கதை ஒண்ணு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு
ஒரு இவர் ஒருத்தருக்கு ஃபைனான்ஸ் பண்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஊர்ல ஒரு கிராமத்துல ஒருத்தர் வந்து ஏழைகளுக்கு எல்லாம் வந்து பண உதவி செய்யறாரு. சோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சின்ன வட்டி, குறைந்த அளவுல ஒரு வட்டி ஒண்ணு வாங்கிட்டு செஞ்சிட்டு இருக்காரு. அவர் வந்து கடன் கொடுக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட வர்றவங்க கிட்ட கேக்குறாரு, உங்களுக்கு வந்து இந்த எப்ப அந்த கடனை வந்து நீங்க திருப்பி கொடுப்பீங்க, இந்த பிறவியிலா அடுத்த பிறவியிலா அப்படின்னு கேக்குறாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், ஏன் அப்படி கேக்குறாரு, இந்த பிறவியில கொடுத்துட்றேங்க அப்படின்னாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு எல்லாருக்கும் அது அவர் கொடுக்குறாரு. சில பேர் வந்து அடுத்த பிறவியில அப்படின்னாலும் அதுக்கும் பரவாயில்லன்னு கொடுக்குறாரு. அப்ப யாராவது இப்ப பணம் வந்து என்னங்க நீங்க அடுத்த பிறவில என்னப்பா கொடுக்க மாட்டானா அப்படின்னா, அதுல இல்ல அவர் எப்படி இருந்தாலும் கொடுத்துருவாரு, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது வந்து ஒரு திருடன் நின்னு கேக்குறான், என்னது அடுத்த பிரிவுல வந்து வாங்கிக்கலாம்னாலும் இந்த ஆளு கடன் கொடுக்குறாரு, இந்த பிரிவுல வாங்கிக்கலாம்னாலும் கடன் கொடுக்குறாரு. அப்ப அடுத்த பிரிவுனா இப்ப இந்த பிரிவுல நம்ம கிட்ட காசு கேட்க மாட்டாருல, அது அப்புறம் பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள வரான். உள்ள வந்துட்டு எனக்கும் பணம் வேணுங்க அப்படிங்கிறாரு. சரி உன் பேரு இதெல்லாம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி இவருக்கு கேக்குறாரு. அவரும் வாங்கி எல்லாத்தையும் எழுதுறாரு. எழுதிட்டு ஒரு உள்ள போயிட்டு எவ்வளவு பணம் வேணும் எப்ப கொடுப்பேன்னு அடுத்த பிரிவுல கொடுக்குறேன் அப்படிங்கிறான். சரி உள்ள போய் ஒரு 10,000 ரூபாய் கேட்கிறான். உள்ள போய் லாக்கரை திறந்து பணத்தை எடுக்கிறாரு, எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இவனோட நோக்கம் என்னன்னா, அந்த லாக்கர் எங்க வச்சிருக்காரு அதை பார்த்துட்டோம்னா நாளைக்கு வந்து திருடிட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவன் வந்து கேட்கிறான். ஒரு 10,000 கொடுத்ததும் அடுத்த பிரிவில் எழுதிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். கிளம்பி போயிட்டு அன்னைக்கு மறுநாள் நைட்டு விடிய காலையில வந்து ஒரு 4 மணிக்கு வந்து வீட்டு வாசல்ல கேட்டு கிட்ட உட்காந்துருக்கான். அவர் கதவு திறக்கிறதா இல்ல நம்ம உடைச்சிட்டு உள்ள போறதா எப்படி போலாங்கிறத பிளான் பண்றதுக்காக உட்காந்துருக்கான். அங்க அந்த தொழுவத்துல 2 மாடுகள் பேசிட்டு இருக்கு. அப்போ ஒரு மாடு சொல்லுது, நீ இன்னைக்குதான் வந்தியா, எப்ப வந்த அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற மாடு பார்த்து கேக்குது. ஆமா நான் வந்து பக்கத்து கிராமத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தே நான் வந்திருக்கேன் அப்படின்னா. என்ன ரீசன்னா, நான் இவர்கிட்ட போன பிறவியில வந்து கடன் வாங்கியிருந்தேன், அதை அடைக்கிறதுக்காக தான் நான் வந்து இப்ப இவரை தேடி வந்திருக்கேன். நீ எப்ப வந்தன? நான் 5 வருஷம் ஆகுது, போன பிறவியில வாங்கின கடனை அடைக்க முடியாம பாலா கொடுத்து அதை கழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மாடு சொல்லுது. அப்போ கேட்டுட்டு இருக்க திருடனுக்கு வந்து திக்குங்குது, அடப்பாவீங்களா, இதை அடைக்கிறதுக்கு நீங்க மாடை வந்துதான் இங்க வந்து அடைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருடன் வந்த நோக்கத்தையே விட்டுட்டு மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட வந்து, ஐயா முதல்ல இந்த நேற்று வாங்கின கடனை அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு கடனை அடைச்சிட்டு போறான். சோ இது இது வந்து விளையாட்டா சொன்னாலும் அதுக்காக நம்ம மாடா பிறப்போம்லாம் அர்த்தம் கிடையாது. இதோட நோக்கம் என்னன்னா, நீங்க இந்த பிறவியில அடைக்கல அப்படின்னா அடுத்த பிறவியில வந்து இதுக்கான இது வந்து அடைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. வேற நீங்க அடுத்த பிறவியிலும் நம்ம வந்து மாடா பிறப்போம் அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் கன்ஃபார்மா எதுவும் கிடையாது. உங்களுடைய பிறவி பலன்ல நீங்க எந்த இதுவா வேணாலும் பிறக்கலாம், எந்த இதுவானாலும் அதுக்கான முயற்சியில நீங்க பண்ணலாம். சோ அதுதான் வந்து இதுல முக்கியமா சொல்றது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இறைக்கட்டளைக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்டன்ஸ். இதை வந்து மன்னிப்பா, கர்மாவை ஏற்றுக்கொள்ளுதல். கர்மாவை ஏத்துக்கணும் அப்படின்னா ஏன் ஏத்துக்கணும்? இப்ப வந்து அது வந்து நமக்கு தண்டனையா அப்படின்னு கேட்டா அது வந்து தண்டனை கிடையாது. அதே மாதிரி நம்ம எல்லாம் சொல்லுவோம், நம்ம யாருக்குமே எந்த கெடுதலுமே செய்யல, அப்படியே நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னா நம்ம இந்த பிறவியில தான் பண்ணல, போன பிறவியில நம்ம என்ன பண்ணிருக்கோங்கிறது நமக்கு தெரியாது. சோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் அதை அக்செப்டன்ஸ் பண்ணணும். ஏன் அக்செப்டன்ஸ் பண்ணணும்? அது வந்து நமக்கு என்ன எந்த விதத்துல ஏன் அதை வந்து அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணாம நம்ம எதுக்க முடியாதா அப்படின்னா, நீங்க ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு இப்ப பேங்க்ல ஒரு லோன் இருக்கு அப்படின்னா அந்த லோன் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சாதான் அதை கட்டுறதுக்கு உங்களுக்கு மனசே வரும். இல்ல இல்ல அது எனக்கு லோனே இல்லை நான் வாங்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது கட்டுறதுக்கு மனசு வராது. சோ அது ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இது வந்து நான் வந்து இது வந்து நடந்திருக்கு, இதை வந்து என்னால மாத்த முடியும், அதுக்கு நான் என்ன முயற்சி எடுக்கணும், எப்படி செஞ்சா என்னோட வாழ்க்கையில நான் என்னோட மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கறத நம்ம வந்து முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு போகணும். அது எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் ஒருத்தர் வச்சிருக்காரு, ஒரு விவசாயம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த வருஷம் மழை பெய்ய வேண்டியது, அவருக்கு ஏதோ கர்மா மழை பெய்யல அப்படின்னா, ஐயோ மழையே பெய்யலையே நான் என்ன பண்றது கர்மா அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்ந்துருக்க முடியாது. சோ வேற என்ன வடிகால் பண்ணலாம்? ஒரு போர் போடலாமா, வேற வாய்க்கால்ல இருந்து தண்ணி கொண்டாடலாமா, இல்ல வந்து வேற ஏதாவது சோர்ஸ்ல வந்து கிணற்று நீர் பாசனம் கொண்டாடலாமா, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல அவர் அந்த சோர்ஸ் ஒன்று ரெடி பண்ணி அந்த வந்து விவசாயத்தை பண்ணணும். அப்படி பண்ணும்போது அவருடைய கர்ம வினையில இருந்து அவர் தப்பிச்சுப்பாரு. இல்ல இது கர்மா தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் வந்து விவசாயமே பார்க்க முடியாது. அதுக்காக தான் கடவுள் இவர் திருவள்ளுவர் சொல்றாரு, தெய்வத்தன் ஆகாதனின் முயற்சிதான் மெய்வெறுத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்னதான் நீங்க வந்து கடவுள் அருள் இல்லாட்டினா கூட ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு உழைப்பு கொடுக்குறான் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து மாத்த முடியும், நம்ம வந்து நம்மளுடைய கர்ம வினைகளை வந்து கண்டிப்பா அது மாத்தும் அப்படிங்கிறதும் நம்ம சொல்றாங்க. அதே மாதிரி
கர்ம வினைகள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து நமக்கு வந்து காட்டிக்கிட்டே இருக்கு, ஒரு விஷயம் செய்யுது அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம கவனமா நம்ம கையாளணும். ஏன் ஒவ்வொரு முயற்சியும் வந்து நமக்கு வந்து இது 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 விதிதான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி அதோட நம்ம விட்டுறவே கூடாது. நீங்க எப்படி அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னாலே இதுக்கு என்ன வழி இருக்கு, இதுக்கு அடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே கடவுள் வந்து சொல்யூஷன் கொடுத்திருக்காரு. அந்த சொல்யூஷனை நோக்கி தான் நம்ம போகணும் ஒழிய இதுல எந்த விதத்திலயும் நம்ம சோர்ந்து போவோ இதுவோ போக முடியாது. அதுதான் ஐயா கூட சொல்லுவாங்க. நம்ம இப்போ வந்து ஒரு சனிப்பெயர்ச்சி இருக்கு, ஒரு இது இருக்கு அப்படின்னா கோள்களை பத்தி தெரிஞ்சவங்க வந்து, அதாவது கோள்களை பத்தி தெரியல, கர்மாவை பத்தி தெரியாதவங்களுக்கு வந்து கோள்கள் வந்து கட்டுப்படுத்துது. கர்மாவை தெரிஞ்சவங்க வந்து கோள்கள் கூட நம்மளை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எல்லா விஷயமும் வந்து கர்மாவை நமக்கு என்ன, இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம அறிஞ்சுக்கிட்டா, இதுல என்னென்ன லூப் இருக்கு, எப்படியெல்லாம் நம்ம வந்து நம்மளை நேர்மறை ஆற்றலை பெருக்கலாம் அப்படிங்கறது தெரிஞ்சிட்டாலே நம்ம மத்த பிரச்சனைக்கு நமக்கு வந்து ஆளாக மாட்டோம் அப்படிங்கிறது தான் இதோட உட்கருத்து. இதுக்கு அடுத்தது இறைக்கட்டளை. அடுத்தது பார்த்தோம்னா பிறப்பின் காரணத்தை அறிதல். இப்ப நம்ம என்ன விஷயத்துக்காக பிறந்திருக்கோம் அதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா. ஆஹ் கர்மம் வந்து இது வந்து நம்ம அடுத்தடுத்த பழைய கர்மாவை குறைக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம். அதுக்காக தான் குறிப்பிட்ட மாநிலம், நாடு, நம்ம எந்த நாட்டுல பிறக்கிறோம், என்ன மாதிரி விஷயங்களுக்காக பிறக்கிறோம், அதே மாதிரி நம்மளுடைய கடனை தீர்க்கணும். மெயின் இது அதுக்காக தான். அந்த கடனை தீர்த்துட்டா அடுத்த இதுக்கு போயிடலாம். அப்ப நம் சுழற்சியை வந்து நம்ம எப்படிதான் நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறது அடுத்த இறக்கட்டளையில அது வருது. அது என்னன்னா, நீங்க எந்த ஒரு செயலையும் இல்லாம அகந்தை இல்லாம நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படின்னாலே நிஷ்காம கர்மான்னு அதை சொல்றாங்க. அது வந்து உங்களுக்கு அந்த செயல் வந்து எதுவுமே அகந்தை இல்லாம நம்ம எல்லாமே இறைவன் செயல் அப்படின்னு நினைக்கும் போது புது கர்மா வர்றதே வந்து உங்களுக்கு நின்னு போகுது. இது ஒரு புது கர்மாவை நம்ம சேர்த்துக்காம கொண்டு போகணும்னா எந்த ஒரு அகந்தையும் இல்லாம நம்ம அந்த ஒரு விஷயத்த செய்யணும். இது எல்லாமே இறைவன் செயல் அப்படின்னுங்கிற ஒரு மைண்டை வந்து நம்ம மைண்ட்ல ஏத்திக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா வந்து நமக்கான புது இதுக்கான இது வந்து நமக்கு கடவுள் வந்து புதுசா எந்த கர்மாவும் நமக்கு கொடுக்க மாட்டாரு. அந்த விஷயங்கள் நமக்கு எதுவுமே இருக்காது. ஒரு பிறப்போட நம்ம காரணத்தை வந்து நம்ம இது கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ரீசனுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம், இந்த விஷயத்த நம்ம செய்யறதுக்காக தான் பிறந்திருக்கோம். கடவுள் வந்து இந்த ஜனிப்பை நம்ம கொடுத்திருக்காருன்னா இந்த செயல் உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்கும், ஏதோ ஒன்று நம்ம செய்யறோம் அப்படின்னா இந்த பிறப்போட நோக்கம் வந்து நான் இந்த வேலையை செய்யணும், இந்த வேலை செய்யறது மூலமா யாருக்காவது ஒரு உதவி செய்யணும். அந்த அதுல குறிப்பிட்ட இது வந்து இப்ப ஐயாவே சொல்லுவாங்க, அவங்களோட பிறப்பின் நோக்கம் என்னன்னா கர்மாவை பத்தி சொல்லணும். கர்மாவின் பிடியில வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஜீவனுக்கு 1,25,000 பேரை வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணி அவங்களுக்கு ஒரு வழிகாட்டல் காட்டி அதை கூட்டிட்டு போகணுங்கிறது ஐயாவுடைய இது வந்து பிறப்போட காரணம் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லியிருந்தாங்க. சோ அதே மாதிரி ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு வந்து காரணம் இருக்கும். இந்த ஜீவன் பிறந்திருக்கிறது வந்து இதை செய்யறதுக்கு தான் அப்படிங்கறத கடவுள் நிர்ணயம் பண்ணி அனுப்புறாரு. இதை வந்து நம்ம அதை உணர்ந்து நம்ம அதை செய்யணும். இப்ப நிறைய பேருக்கு அது உணர்றது இல்லை. நம்ம காலையில எந்திரிக்கிறோம், தூங்குறோம், சாப்பிடுறோம், மறுபடியும் அடுத்த நாள் லைஃப் ஓடுது. இப்படியே தான் ரொட்டீன் லைஃப் ஓடுத ஒழிய இதை தாண்டி நம்ம வந்து என்ன செய்யலாம், அடுத்தது யாருக்கு என்ன என்ன நம்ம அந்த பர்பஸ் எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம உணரணும். அது உணர்றதுக்காக தான் இந்த தியானம் இருக்கிறது, இது பண்றது எல்லாமே அந்த ஒரு விஷயம் தான். அது இருக்கும்போதுதான் நமக்கு வந்து அதுக்கான புரிதல் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அது வரைக்கும் நமக்கு அந்த புரிதல் வந்து கிடைக்காது. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 3வது இறைக்கட்டல் இறைவன் திட்டத்தை உணர்தல். இறைவனோட திட்டம் என்னன்னா இந்த கர்மாவோட இதுல இருந்து இவங்க வந்து மக்களோட மக்களா வாழ்ந்து இவங்களோட பிறவி பயனை அடைஞ்சிட்டு வெளியில வரணும். அதை எப்படி அடையணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் எப்படி சொல்றாருன்னா அன்புதான் வாழ்க்கை, அன்பே அந்த அன்பு தான் வந்து இந்த உலகத்தோட அடிப்படை, இதுவே வந்து அன்புதான் அப்படிங்கறத அவரு சொல்லியிருக்காரு. அதேதான் தாய்மானவரும் சொல்லாரு, எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த உலகத்துல வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அது தவிர வேற எதுவுமே தேவையில்லை. இந்த ஜீவராசிகள்ல இருந்து ஒவ்வொரு தாவரங்கள்ல இருந்து எல்லாரும் வந்து ஹாப்பியா இருக்கணும். இதுதான் வந்து இயற்கையோட நீதி, இதுதான் வந்து உங்களுடைய மகிழ்ச்சிக்கான கீயே வந்து அதுதான். இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் அவரும் சொல்றாரு. இதே விஷயத்தான் திருமூலர் உங்களுக்கு வேற வேற இதுல வந்து சொல்றாரு. அன்பே சிவம் சொன்னது முதல்ல வந்து திருமூலர் தான். அன்பும் சிவனும் இரண்டன்பர் அறிவில்லார், அன்பே சிவனது ஆறும் அறிகில்லார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அன்பும் சிவனும் ரெண்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். அதெல்லாம் கிடையாது. சிவன்னாலும் அன்புனாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அதை நீங்க அன்பா இருக்குதுதான் சிவம் நீங்க உணர்ந்துட்டாலே நீங்க இறைவனை வந்து அடையிறதுக்கான வழியை வந்து நீங்க வந்து கிடைச்சிருச்சு. உங்களுக்கு அதுக்கான கிரிட்டீரியால இருக்கீங்க, உங்களுக்கு அந்த கேபபிள் வந்துடுச்சு, நீங்க அந்த நிலைக்கு வந்துட்டீங்கிறது தான் அதோட உள்கருத்து. அன்பு வேற சிவன் வேறன்னு நம்ம நினைக்கவே கூடாது. சிவன் தான் அன்பு, அன்பு தான் சிவம்.
சோ இததான் வந்து திருமூலர் வந்து அழகா சொல்லியிருக்காரு. சோ இப்ப இறைவனோட முக்கியமான நோக்கம் என்ன இந்த உலகத்துல வந்து, இந்த இறைவனோட திட்டம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லார் கூடயும் நம்ம அன்போட பழகணும், அன்போட வந்து உதவிகள் செய்யணும். அதாவது ஒருத்த அன்பு இருந்தாதான் நீங்க தர்மமே பண்ண முடியும். இல்லைன்னா தர்மம் பண்ண முடியுமா? தர்மம் பண்ண முடியாது. ஐயா எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க தர்மம் பண்ணணும்னு நினைச்சால எதுக்கு இவனுக்கு கொடுக்கணும், இவனுக்கு கொடுக்கணுமா, இவனுக்கு ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தேட்ஃபார்ம் வந்ததுனாலே உங்களால அந்த தர்மத்தை செய்ய முடியாது. அப்படியே தர்மம் பண்ணாலும் இது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துடும். அதுவும் வரக்கூடாது. அதாவது கேட்டு கொடுக்கறது வந்து தானம், கேட்காம கொடுக்கறது தான் தர்மம். சோ நீங்க வந்து எப்போதுமே தர்மம் தான் பண்ணணுமா ஒழிய அதுதான் வந்து ப்ரியாரிட்டி, ஹையஸ்ட் லெவல் வந்து இந்த தர்மம் தான். தானம் கொடுக்கறது வந்து கேட்டதுக்கு அப்புறம் அதுவும் வந்து உங்களுக்கு புண்ணிய பலன்களை கொடுத்தாலும் நீங்க எந்த பிரதிபலனும் பார்க்காம ஒருத்தனுக்கு தர்மம் கொடுக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அன்பு இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தன் கேட்டாதான் கொடுக்கணுமா, அதுவும் இல்லை. அவனோட குறிப்பறிந்தும் நீங்க கொடுக்கலாம். அது வந்து அதை விட தாண்டின விஷயம். ஒருத்தன் வந்து ஒரு உங்க ஃப்ரெண்டோ இல்ல வேற நண்பர்களோ வேற யாரோ ஒருத்தர் தேர்ட் பர்சனோ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, அது உங்க நாலேஜுக்கு வருதுன்னா நீங்க வெளியேக்கு போய் அந்த உதவியை செய்யறீங்க. நீங்களா போய் அவங்க கேட்டு என்னப்பா என்ன ஏதாவது பிரச்சனையா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க, என்னாச்சு அப்படின்னு உங்க ஆபீஸ் கொலிக்கோ யாரோ கேட்டு உங்க நண்பருக்கோ நீங்க ஏதோ ஒரு உதவி பண்றீங்க அப்படின்னாலே அவர் என்ன நினைப்பாரு, என்னப்பா அது மூஞ்ச பார்த்தோன்னே அவன் கண்டுபிடிச்சிட்டான்ப்பா, எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல, அவனே வந்து காசு கொடுத்துட்டு போனான். அவர் வந்து ரொம்ப பெருமையா சொல்லுவார், ஒரு விஷயத்த சொல்லுவார் இல்லையா. சோ அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட் லெவல். அது அந்த மாதிரி உதவிகள், அந்த மாதிரி அன்பு வந்து அவர் மேல உங்களுக்கு அன்பு இருக்கிறதுனால அதை நீங்க செய்றீங்க. இதே அன்பை மத்தவங்க மேலேயும் நீங்க கொண்டு போகணும். ஒரு ரோட்ல பாக்குறோம், ஒருத்தர் ரோட்ல கஷ்டப்படுறாரு, ஒருத்தர் நிறைய பேர் இப்ப சென்னையில நான் நிறைய அந்த இதை வந்து பார்த்திருக்கேன். யாராவது பைக் வந்து எங்கேயாவது நின்று இருந்ததுன்னா உடனே ஓடி வர்றாங்க. பசங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் உடனே வந்து சார் என்ன பெட்ரோல் இல்லையா, இது இல்லையா அப்படின்னு சொல்லி பசங்களே வந்து நிறைய பேர் நான் பாக்குறேன் டோ பண்ணிட்டே போறாங்க. இப்போ ஏதாவது ஒரு விஷயம்னா அந்த பசங்க செய்யறாங்க அப்படின்னா ஏன்னா அவங்க அதை அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க வந்து பெட்ரோல் இல்லாம ஏதோ ஒரு விஷயத்துல வந்து வண்டி நின்று இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டியிருப்பாங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்து கை தூக்கி அவர் கொண்டுட்டு போறாரு அப்படின்னா இதோட நோக்கம் அதுதான். சோ நீங்க ஒரு உதவி நீங்க செய்யும் போது கடவுள் உங்களை பார்த்துட்டு ஐயோ ஒரு உதவி செய்யறாரு இது பண்றாருன்னு உங்களை விட்டுற மாறாரு. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் உங்களை தூக்கி விடுறதுக்கும் அவர் 1000 கரங்களை வந்து உங்களுக்கு நோக்கி நீட்டுவாரு. சோ அதுதான் வந்து கடவுள் வந்து எப்போதுமே அன்பா இருக்கிறவங்களுக்கு எந்த கஷ்டத்தும் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை வந்து கை தூக்கி விடுறதுக்கு 1000 கைகள் வந்து எப்போதும் கையில கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதனால அந்த ஒரு விஷயம் வந்து அன்பா இருக்கிறவங்க தான் கடவுள் வந்து இதோட நோக்கம். அந்த உலகமே வந்து அன்பால இயங்கணும். ஒவ்வொரு தாவரமா இருக்கட்டும், செடிகளா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், அதே மாதிரி இப்ப நீர்நிலைகளை நம்ம வந்து நம்ம மாசு பண்றோம், இந்த மாதிரி வேஸ்ட் பண்றோம், தண்ணியை வேஸ்ட் பண்றோம். இதெல்லாமே செய்யக்கூடாததோட நோக்கமே நம்ம சொல்றதுக்கான நோக்கம் அதுதான். இப்ப நம்ம தாவரம் வைக்கணும், செடி வைக்கணும், மரம் வைக்கணும் அப்படின்னு சொன்னதும் இதோட நோக்கம் தான். நம்ம இயற்கைக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும், மத்தவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும், எல்லாரும் அன்பா இருக்கணும். அன்பு இருந்துதான், அன்பு தான் இந்த உலகத்தை வந்து இயக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த தப்புமே செய்ய மாட்டோம். எந்த எந்த தவறான வழிக்கும் நம்ம போகவும் மாட்டோம். அதே மாதிரிதான் வள்ளலாரும் அந்த விஷயத்த தான் பெருசா சொல்லியிருக்காரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அவர் சொன்னதுன்னா அதுவும் அந்த ஜீவகாருண்யம் தான். எப்போ அந்த அன்பு இருக்குதோ அப்போ வந்து உங்களுக்கு மத்தவங்களுடைய இது வந்து எப்படி அதை வந்து நம்ம அவங்களுக்கு அதை சால்வ் பண்ணலாம், எப்படி அந்த பிரச்சனையில இருந்து அவங்கள வெளியில கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டாலே உங்களுடைய ஆத்மா வந்து உயர்ந்த ஆத்மால இருக்குன்னு தானே அர்த்தம். அதுல வந்து உங்களுக்கு மாற்று கருத்தே இருக்காது. இததான் இவரு கணியன் பூங்குன்றனார் வந்து இதுல சொல்லியிருக்காரு, புறநானூர்ல சொல்லியிருக்காரு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். அது எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, எல்லா ஊரும் நம்ம ஊரு அப்படிங்கறத மீனிங் மட்டும்தான் நினைச்சுப்பாங்க. அது அந்த மீனிங்ல மட்டும் அவர் சொல்லல. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா எல்லா ஊரும் என் ஊரு, எல்லா சொந்தமும் ஏன் சொந்தம் அப்படின்னா அந்த சொந்தம் மட்டும் சொந்தம்னா அவங்க எல்லாருமே எனக்குள்ள இருக்காங்க, என்னோட இருக்காங்க. யாரும் வந்து லாங்குவேஜ் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எந்த ஊரா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் எல்லாரையும் நான் வந்து சகோதரர் சகோதரியா பாக்குறேன், நான் அண்ணனா பாக்குறேன் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு எல்லாருமே அன்பால வந்து நம்ம இணைகிறோம். ஒரு பிரபஞ்சமே வந்து ஒரு அன்பால உள்ள வந்து கனெக்ட் ஆயிட்டுன்னா அங்க ஏதாவது பிரச்சனை வருமா? இப்ப வந்து அமெரிக்கா வந்து இங்க பாம்பு போடலாமா, அங்க பாம்பு போடலாமா, இந்த மாதிரி தேர்ட் வேர்ல்ட் வாரே வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு என்ன பிரச்சனைன்னா அடுத்தவங்களுடைய சொத்துக்கு மேல ஆசைப்படுறது, அடுத்த நாட்டை வந்து எப்படி அபகரிக்கிறது, அங்க இருக்கிற பெட்ரோல் வளங்களை எப்படி கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் போகும்போது அங்க எங்க எப்படி அன்பு வரும்? அன்பு கண்டிப்பா வராது. அப்போ என்ன ஆகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு போறதுனால இப்போ உலகம் முழுக்க அதுக்கான சண்டைகள் வரும். இப்ப தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது. இதுக்கான முக்கிய ரீசனும் இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஒரு சண்டை நடக்குதுனாலே உலக பொருளாதாரத்துல இருந்து எல்லாமே மாறுது. அப்போ ஒரு இடத்துல அன்பா இருக்கும்போது எல்லா மக்களும் அன்பா இருப்பாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்கும். அதே மாதிரி அன்புல இன்னொரு விஷயமும் இருக்கு.
ஒரு நிபந்தனையற்ற அன்பு இருக்கணும், ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கணும். நீங்க அதான் நான் உனக்கு கொடுத்தா நீ எனக்கு கொடுக்கணும், நான் செஞ்சா நீ செய்யணும், அந்த மாதிரி ஒரு எண்ணமே வரக்கூடாது. நீங்க அவங்க செய்யறாங்க செய்யல அது வந்து அடுத்த பிரச்சனை, அதை பத்தி நம்ம அதை யோசிக்கவே கூடாது. நம்மளுடைய வேலை வந்து நம்ம அவங்களுக்கு கரெக்டா ஒரு நல்லது செய்யணும், அந்த ஒரு எண்ணம் மட்டுமே நம்ம வச்சுக்கணும். அவன் அவன் என்கிட்ட நல்ல அன்பா நடந்துக்கல, நான் வந்து இது பண்ணிக்கலாம். அதாவது கடவுள் எப்படி சொல்றாருன்னா, அடுத்தவங்கள நீங்க ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் பண்ணும்போது அவர் அன்பா இருக்கிறத வந்து நீங்க மத்தவங்க ஒரு கேரக்டர்ல இருக்காங்க, வேற ஒரு குணத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த குணம் வந்து அவனோட குணம், அவனை வந்து நம்ம மாத்தணும்னு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அதுதான் அவனுடைய கேரக்டர்னா அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் உன்னுடைய அன்பை கொடு. அந்த அன்புல அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட இன்னும் அன்பாவே நடந்து போவான். அதுல வந்து மாற்று கருத்து. அதுக்காக அவன் செய்யற தப்பை பொறுத்துக்கணுங்கிறது மீனிங் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கணும். தப்பு செய்யறதுங்கிறது வேற. அவனோட கேரக்டர்ல ஒரு அடமண்டான ஒரு கேரக்டர், கோபமான ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட நம்ம அன்பு செலுத்தணுமானா அன்பு செலுத்தணும். ஏன்னா அதுதான் அவனோட பாண்ட் நேச்சர், அவனுடைய கேரக்டர். அது போய் நம்ம மாத்தணும்னு நினைச்சாக்கா அது எந்த அளவுக்கு அது இதுவாகுங்கிறது முடியாது. சோ நம்ம அது மாத்தணும்னு நினைக்க வேணாம், அவங்க கூட நம்ம அன்பா இருந்தாலே போதும். அதனால நிபந்தனையற்ற அன்பு. ஒருத்தன் வந்து நீங்க உதவி செய்யறீங்க, அன்பு கொடுக்குறீங்க அப்படின்னா அவன் ஏதாவது திருப்பி நமக்கு செய்வானான்னு பார்த்து செய்யவே செய்யாதீங்க. நீங்க உங்களுக்கு உள்ள விஷயத்த செய்யுங்க, பிரதிபலன் பாராம செய்யுங்க, அது உங்களுக்கு நல்லதே நடக்கும். இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த பற்றற்ற நிலை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னோம். நேத்தி கூட நான் என்ன பண்ணேன், நான் பேசும்போது அந்த யூடியூப் வீடியோ வந்து சார் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 300-400 வீடியோக்கு மேல தாண்டிடுச்சு, அது நிறைய இருக்கு. ஸோ இந்த வீடியோக்கள் எல்லாம் வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்ன தலைப்பு, நம்ம ஏதாவது ஒரு தலைப்பு, இப்போ கிறிஸ்டலை பத்தி நம்ம பாக்குறோம், கிறிஸ்டலோட பயன்பாடுகளை வந்து தேடுறோம் அப்படின்னா அது எந்த வீடியோன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணி அது எக்ஸல்ல ஒரு ஃபைலா போட்டிருந்தாங்க. அது வந்து சுதாகர் சார் பண்ணியிருந்தாங்க. நான் பேர் மாத்தி பிரகாஷ் சார் போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஜிஆர் சார் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, சார் அந்த லிஸ்ட் என்னாச்சு, எப்படி இது பண்ணணும், அது கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணலாம் சார். அப்போதான் எனக்கு பேர் ஞாபகம் வருது, நம்ம பேர் மாத்தி சொல்லிட்டோம். அப்ப நான் சுதாகர் சாருக்கு வந்து சொல்லியிருந்தேன், சார் நீங்க அது நீங்களாம் கான்ஃபரன்ஸ்லாம் இருந்தீங்க, ஜூம் மீட்டிங்ல இருந்தேன், நீங்களே சொல்லியிருக்கலாமே சார் அப்படின்னு. இல்ல சார் பரவாயில்ல சார். அப்போ என்னன்னா ஒரு விஷயத்த செஞ்சா கூட அதுல எனக்கு ஒரு பலன் கிடைக்கும், எனக்கு ஒரு அதுல ஒரு இது கிடைக்கும்னு அது எண்ணாம அது ஓகே, என்னுடைய வேலை வந்து நான் செய்யணுங்கிறது தான். பட் எனக்கு இதுல வந்து யாரும் ரெகக்னேஷன் கொடுக்கணும், என் பேரு சொல்லணும், இவர் இது செஞ்சாருன்னு காமிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம அவர் வந்து அதை பத்தி ஒரு கேஷுவலா இருக்காரு. அதை பத்தி சொல்லவும் இல்ல, என்கிட்ட ஒரு ரிமைண்ட் கூட சொல்லல, சார் என் பேர் மாத்தி சொல்லிட்டீங்கன்னு கூட அவர் சொல்லல. என்னன்னா இதுதான் ஒரு பற்றற்ற நிலை. ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம், இது இறைவனுக்காக செய்யறோம், இது ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ்க்காக செய்யறோம், இதுல என் பேர் வந்து நிக்கணும், நான் தான் செஞ்சேங்கிறத சொல்லிக்கணும் அப்படிங்கிறது இல்லாம அவர் வந்து அதை செய்யறாரு. அப்ப அந்த செய்யற விஷயம் தான் இதுதான் வந்து உங்க கர்மாவுக்கான அடுத்த கர்மாவையோ இதையோ உங்களை சேர்க்காம புண்ணிய பலன்களை சேர்க்கக்கூடிய விஷயம். இதுதான் ஒரு சிம்பிளான உதாரணமா இதை பார்த்தேன், அதனால இதை நான் உங்களுக்கு சொல்றது. சோ இந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கை. இது கர்மாவோட இதுல இதுதான் வந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். எதையுமே நான் செஞ்சேன், எனக்காக செஞ்சேன், என் ஃபேமிலிக்காக செஞ்சேன் அப்படின்னு நினைக்காம மத்தவங்களுக்காக செய்யணும், மத்தவங்களுக்காக வந்து கொடுக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்களுடைய ஒரு விஷயம், அவங்க ஒரு சக்சஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காங்கன்னா அது மேல நம்ம பொறாமையோ இதுவோ படக்கூடாது. இறைவனோட விதிகள்லயே அது ஒரு முக்கியமான விதிகள், பிரபஞ்ச விதிகள்னு சொல்லுவோம் இல்லையா, இறைவனோட விதிகள். அந்த இறைவனோட விதிகள்ல வந்து ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த பொறாமப்படாதீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. சோ அதோட மெயின் நோக்கமே வந்து அடுத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமப்பட்டு இது பண்ணோம்னா பிரபஞ்சமே என்னன்னா, சோ இவனுக்கு இது பிடிக்கல போட்டிருக்கு, ஒரு பெருசா ஒரு பெரிய கார் வாங்கியிருக்காரு அப்படின்னா, ஏப்பா இந்த காரா அப்படின்னு நினைச்சாலே பிரபஞ்சமும் கடவுளும் என்ன நினைப்பாங்க, ஓ இவனுக்கு இந்த காரு பிடிக்காது போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் அந்த இதை வந்து அவர் பிளாக் பண்ணி வச்சிருவாரு. சோ ஒருத்தன் கார் வாங்கினா சூப்பர் கார் பா, அது நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க மைண்ட்ல எப்ப நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கான தடைகள் வந்து விலகி போயிடும், உங்களுக்கான பிளாக்கேஜ் வந்து எங்கேயுமே இருக்காது. சோ இதுதான் வந்து முக்கியமா நம்ம பார்க்கணும். அதாவது அடுத்தவங்க மேல பொறாமப்படுறதோ மற்ற விஷயங்களோ அது செய்யாம இருக்கிறது. சோ இறைகளை வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா 4வது மகிழ்ச்சியாக வாழ்தல். எப்படி மகிழ்ச்சியாக வாழணும், எப்படி இதுக்கான என்னென்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை பத்தின நமக்கு நிறைய டவுட் இருக்கும், நமக்கு வந்து ஏற்பட்ட வருத்தங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, முக்காவாசி பிரச்சனைக்கு வந்து நம்மளுடைய இமேஜினேஷன் தான். தப்பான ஒரு இமேஜினேஷன் நமக்கு இருக்கும். என்னன்னா இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இது கொடுக்கலன்னா இப்படி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி நம்ம அது நடக்கவே நடக்காது, அது வரவும் வரப்போறது இருக்காது. அதுல ஒரு 2% தான் நடக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும், மீதி 98% அதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பத்தின ஓவர் திங்கிங் பண்ணி அதை வந்து யோசிப்பாங்க, இப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமான்னு.
அதே மாதிரி பாஸ்ட் லைஃப்பை பத்தி நினைச்சு அதையே வருத்தத்துல இருப்பாங்க. ஏதாவது ஒரு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும், அதை வந்து மைண்ட்ல நினைச்சிட்டு அதையே வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்துட்டு அது வந்து வடுவாக்கிறாங்க. அதுதான் அந்த முகேஷ் சார் சொல்லும்போது சொன்னாரு, அந்த முடிச்சு வந்து நார்மலா தான் இருக்கும், அதை வந்து நீங்க நினைச்சு அந்த பெயினை வந்து அது வந்து ஒரு வடுவாக்கிறோம். வடுவாக்கிச்சுன்னா அது எப்படி வெளியில போகும்? அது வெளியில போறது ரொம்ப இதுவாகிடும். அதாவது தீனா சுட்ட பொன் உள்ளாரும், உள்ளாராதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒருத்தன் வந்து ஃபயர்ல வந்து இதுவானா கூட அந்த புண்ணு ஆறி பண்ணியா ஒண்ணுமே இருக்காது. ஒருத்தன் ஏதாவது தப்பா சொல்லிட்டான் அப்படின்னாலே அது வந்து வடு மாதிரி உட்காந்துருவான். அது வடுங்கிறது தான் அவர் அந்த இதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அது வந்து அது அவ்வளவு சீக்கிரம் போகாது. ஏன்னா நம்ம அதுக்கு தான் நம்ம பேசும்போது 100% கவனமா பேசணும். யாரும் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி பேசக்கூடாது. அப்ப அன்பா பேசுனீங்கன்னா இந்த வார்த்தையே வரப்போறது இல்லை. அப்ப மறுபடியும் உங்க சுத்தி வளைச்சு வந்தீங்கன்னா அதே அன்புல தான் வந்து நிக்கணும். சோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அன்பா பேசணும். யாருகிட்ட பேசணும்? இப்ப அப்ப நான் எல்லாருமே அன்பா பேசினேன். என் ஆபீஸ்ல ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவர் ஒழுங்கா வேலை செய்யல, எப்பா நீங்க ஒழுங்கா செய்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன்னா சரியான ஆளு தான், இது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது அப்படி அந்த மாதிரிலாம் உங்களுடைய கண்டிப்பு இருக்கணும், கோபம் இருக்கக்கூடாது. அந்த அந்த டெஃபினேஷன் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களை வேலை செய்யல அப்படின்னா நான் அன்பாவே சொன்ன வேலை நடக்குமானா நடக்கவே நடக்காது. இப்ப இருக்கிற காலத்துக்கு சுத்தமா செய்ய மாட்டாங்க. சோ அப்ப நீங்க வேலை செய்யறதுக்கு உங்களுடைய கண்டிப்பை மட்டும்தான் காட்டணும், கோபத்தை காட்டக்கூடாது, வெறுப்பை காட்டக்கூடாது. அந்த விஷயங்களை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கணத்துல வாழணும் எப்போதுமே வந்து. இப்போ நம்ம பழைய பாஸ்ட் நினைச்சுக்கிட்டோ ஃபியூச்சரை நினைச்சுக்கிட்டோ நம்ம வந்து வாழக்கூடாது. இந்த நிமிஷம் இப்போ இப்போ இந்த இருக்கிற வினாடி தான் நமக்கான சொந்தம். இப்போ ஒரு டீ குடிக்கணும்னாலும் ஒரு காஃபி குடிக்கணும்னாலும் இந்த வினாடியில வந்து வாழணும். அதுதான் வந்து நமக்கான வாழ்க்கை. ஏன்னா இப்போ நேத்தி முடிஞ்சு போன விஷயத்த நம்ம இன்னைக்கு நினைக்கிறதுனாலயோ இல்ல அதை வந்து ரீவைண்ட் பண்ணி பாக்குறதுனாலயோ ஏதாவது நடந்துருமான்னு சத்தியமா எதுவுமே நடக்க போறது இல்லை. அதுல பைசா பிரயோஜனமும் கிடையாது. ஆனா அதுல இருக்கிற பாடங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். லாஸ்ட் பிரசன்ட்ல இருக்கும்போது பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை நம்ம வந்து அது ஒரு பாடமா லெசனா தான் எடுத்துக்கணுமோ ஒழிய அது ரீவைண்ட் பண்ணியோ அது இது பண்ணியோ நம்ம பார்த்துக்கிட்டே அதனால நம்ம வாழ்க்கையை வந்து இழந்துடக்கூடாது. கரண்ட்ல நிகழ்ல வாழணும். தற்போதைய கணத்துல நான் என்ன செய்ய முடியும், இப்போ உள்ளது என்ன செய்ய முடியும், ஆகாமிய கர்மாவுக்கு நான் என்ன இதை வந்து நான் சேர்த்துக்க முடியும். அதே மாதிரி ஃபியூச்சருங்கிறதும் நிரந்தரம் கிடையாது, எப்போ வருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இன்றைய கனப்பொழுதுல இப்ப இருக்கிற இதுல நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதை மட்டும் கரெக்டா துறக்கணும். அதே மாதிரி மனங்கிறது வந்து ஒரு ஏரி மாதிரி. அது நீங்க உள்ள ஒரு கல்லு போட்டீங்கன்னா அப்படியே சுத்திட்டே தான் இருக்கும், இதுவாகிட்டே தான் இருக்கணும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதை பத்தி அந்த பயம் அந்த மாதிரி யோசனைகள் இல்லாம அது வந்து ஒரு நார்மலா அடங்குற வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கணும். அதை பத்தின ஒரு இதை வந்து ரொம்ப வந்து டீப்பா திங்க் பண்ணி கூடாது. ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி அப்படியே நம்ம அப்படியே டிராவல இலகுவா ஒரு இறகு மாதிரி அதை நம்ம மனசை வச்சுக்கணும். அதாவது மகிழ்ச்சிங்கிறது நம்ம ஒரு எல்லாமே வந்து நம்ம ஒரு டார்கெட் பண்ணி போறோம். அதாவது நம்ம இப்ப ஏதாவது ஒரு இதுல சக்சஸ் பண்ணணும், அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணா நான் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன்ப்பா, நான் அந்த இது வந்து பாஸ் பண்ணேன்னா நான் வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுவேன், இல்ல நான் இந்த வேலைக்கு போய் இந்த ப்ரொமோஷன் ஆயிடுச்சுன்னா எனக்கு அதுக்கப்புறம் ஜாலி தான். இதுவே இல்லை அப்படின்னா அந்த எக்ஸாம் ஆகி பாஸ் பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு 5 வருஷம் இருக்கு, இல்ல 3 வருஷம் அதுக்கான டார்கெட் இருக்கு, இல்ல உங்களுக்கு ப்ரமோஷன் வருது, அது வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஹாப்பி அப்படின்னு நீங்க மைண்ட்ல செட் பண்ணீங்கன்னா அந்த 3 வருஷம் நீங்க எப்படி ஓட்டுவீங்க? அப்ப கஷ்டத்தோடு தானே ஓட்டுவீங்க. அப்ப எவ்ரிடே உங்களுடைய மகிழ்ச்சி எங்க போகும்? எதுவுமே கிடையாது. அப்ப மகிழ்ச்சிங்கிறது ஏதோ ஒரு இலக்கு ஏதோ ஒரு டார்கெட்டை நீங்க முடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு மகிழ்ச்சி வரும்னா அதுக்கு பேர் மகிழ்ச்சி கிடையாது. உங்க மனசுல இயல்பான ஒரு நிலை நல்ல ஒரு ஃபீல் வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ உள்ள கரண்ட் இப்போ உங்ககிட்ட 10 ரூபாய் இருந்தாலும் அதுல ஒரு ஹாப்பினஸ் வருது இல்லையா, அதுதான் வந்து மகிழ்ச்சி. உங்க இலக்கு சக்சஸ் வந்தாதான் மகிழ்ச்சினா அதுக்கு பேர் மகிழ்ச்சி இல்ல, நீங்க தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்போதுமே நம்ம எண்ணங்கள் தான் நம்மளுடைய மகிழ்ச்சியை வந்து உருவாக்கும். அதே மாதிரி நீங்க இருக்கிற ஆம்பியன்ஸ்ல ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கிட்டீங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே தேட ஆரம்பிப்பாங்க. ஓ அவர் வந்தாலும் இப்ப நீங்க நிறைய பேர் நம்ம வகுப்பு எடுக்கும்போது என்கிட்டயும் நிறைய சொல்லியிருக்காங்க, நானும் அதை ஃபீல் பண்ணேன். நான் வகுப்பு வந்து இந்த ஹோஸ்ட் பண்றதுக்கும் ஆசிரியர் சார் ஹோஸ்ட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அவர் என்னன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பாரு, எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு. நம்ம நிறைய பேர் அதை மிஸ் பண்றோம். இப்ப நம்ம சீரியஸா நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கேன், என்னப்பா வரிசையா சொல்றான், ஒவ்வொரு கருத்தா சொல்லிட்டு இருக்கான், என்ன விஷயம், அவ்வளவுதான், அது ஒண்டிதான் போகும். ஆனா அவரு பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், ஒரு உங்களை வந்து இன்ட்ராக்ட் பண்ணி உள்ள கொண்டாந்துட்டே இருப்பாரு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ வந்து ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குறாரு, ஒரு ஒரு பாசிட்டிவ் தாட்டை வந்து உங்களுக்கு உருவாக்கிட்டே இருக்காரு, கிரியேட் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னா சோ அது வந்து ஒருத்தரை நம்ம மிஸ் பண்றோம் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம் என்னன்னா
உங்களுக்கான மகிழ்ச்சிக்கான இது வந்து உங்களுடைய வரையறை எப்படி கொண்டு போகுதுங்கிறத பொறுத்து இருக்கு. அதாவது நீங்க இருக்கிற இடத்த நீங்க மகிழ்ச்சிருங்க. உங்க வீட்லயா இருந்தாலும் அப்போ வந்துட்டா இருப்பா ஜாலி அப்படின்னு உங்க வீட்டுல ஃபீல் பண்ணணும். ஆபீஸ் வந்துட்டா உங்களை பார்த்ததுமே ஆபீஸ்ல இருக்க கொலிக்கு எல்லாருமே அதை ஃபீல் பண்ணணும். ஓ வந்துட்டான்ப்பா ஏன்டா நேத்து வரல அப்படின்னு அவங்க கேட்கணும். அப்போ வந்து உங்களுடைய அட்டென்ஷன் எப்படி இருக்கு, அங்கேயும் பாத்தீங்கன்னா அதே அன்பு தான். நீங்க எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கீங்க, எல்லாருக்கிட்டையும் கோஆபரேட் பண்றீங்க, எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமா பேசுறீங்க, எல்லாருடைய பிரச்சனைகளையும் நீங்க தீர்க்கறதுக்கு முன்னாடி இருக்கீங்க அப்படின்னா உங்களை எல்லாருமே தேடுவாங்க. இதே இது உங்களுக்கு நீங்க போனீங்கனாலே பிரச்சனை, நீங்க போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு பேட் வைப் வருது அப்படின்னாலே உங்களை யாரும் தேட மாட்டாங்க, உங்ககிட்ட எதையும் வந்து அதை அணுக மாட்டாங்கிற மாதிரி அர்த்தமாகும். ஸோ வந்து எல்லாருக்கும் நீங்க ஒரு பாசிட்டிவ் இதை வந்து எனர்ஜியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை தேடி உங்களை சுத்தி ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து எண்ணம் போல் வாழ்வு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் இருக்கணும். ஸோ வந்து உங்களுடைய தாட்டு இது எல்லாத்தையும் வந்து கவனமா வச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து எதையுமே இங்கேருந்து எடுத்துட்டு வரல, இதுதான் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. நம்ம வரும்போது வெறும் எம்டி ஹேண்டோட தான் வந்தோம், போகும்போதும் எம்டி ஹேண்டோட தான் போறோம். அதே மாதிரிதான் கிருஷ்ணரும் அதே தான் சொல்லியிருக்காரு, எது என்று உன்னுடையதோ அது நேற்று வேறொருடையதா இருந்தது, நாளைக்கு இன்னொருத்தருடையதா இருக்கு போகுது. அப்போ வந்து எதுவுமே உங்களுடைய கையில இல்ல, அது அப்படியே பாசிங், ஒவ்வொருத்தருக்கா அது மாறிக்கிட்டே நிலையற்ற தன்மையை தான் அது கொண்டு போகுது ஒழிய ஒருத்தருக்குன்னு உள்ள விஷயமா அது கண்டிப்பா இருக்க போறது இல்லை. சோ அதனால நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கவனமா மற்றவங்களுக்காகவும் மகிழ்ச்சியோடையும் அதை வாழணும் அப்படிங்கிறது தான் அந்த இறைக்கல்வியோடைய முக்கியமான நோக்கம். இதுக்கு அடுத்ததை பாத்தீங்கன்னா இறைவனிடம் மன்னிப்பு கேட்டல். இப்பதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயமே ஆரம்பிக்குது. ஏன் மன்னிப்பு கேட்கணும், எதுக்கா? அவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா நம்ம நம்ம ஒரு தப்பு பண்ணிருப்போம், அவங்களும் எதிர்த்தரப்புலயும் ஒரு தப்பு பண்ணிருப்போம். நான் எதுக்கு மன்னிப்பு கேட்க, அவன் செஞ்சதுனாலதான் அப்படின்னு சொன்னா அந்த மன்னிப்பு கேட்காததுனால நமக்கு தான் பிரச்சனையே ஒழிய மற்றவங்களுக்கான பிரச்சனைகள் அவங்களுக்கும் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. முதல்ல நம்மளுடைய பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி அதை சால்வ் பண்ணலாம்? ஏன்னா நம்ம பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான் இந்த வகுப்புக்கு வரோம், இந்த விஷயங்களை செய்யறோம், எல்லாமே செய்யறோம்னா நம்ம அதுல ஈகோ பார்க்க கூடாது. அது ஒரு நீங்க வந்து ஒரு நமக்கு ஒரு பலவீனமான செயல் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. நம்ம மன்னிப்பு கேட்டா நம்ம வந்து வீக் ஆயிடுவோம், அவன் வந்து பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படி நினைக்கவே கூடாது. நீங்க எப்ப மன்னிப்பு கேட்கறீங்களோ அப்பயே உங்களுடைய மைண்ட் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஒரு இதை விட ஒரு பெரிய ஆயுதம் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இந்த பிறவி யாரு தப்பு செஞ்சிருந்தாலும் அதை வந்து நீங்க வந்து அது மனசுல எதுவும் வச்சுக்காம, ஆல்ரெடி நம்ம மன்னிப்பு அறிக்கை நம்ம கொடுத்துருக்கோம். புதுசா வந்தவங்க யாருக்காவது அந்த மன்னிப்பு அறிக்கை இது இல்லைன்னா நம்ம திரும்பவும் அது வந்து குரூப்ல ஷேர் பண்ணுவோம். ஸோ வந்து இறைவனிடம் நம்ம அதுக்கான மன்னிப்பு வந்து நம்ம கேட்கணும். இறைவா நான் வந்துட்டு இந்த தவறு நான் பண்ணிட்டேன், ஏன்னா இதுக்காக மன்னிங்க. ஏன்னா மன்னிப்பு கேட்கறது தான் ஒரு மகா சக்தி. நம்ம ஐயா வந்து உள்ள வந்து ட்ரீட்மெண்ட் நீங்க யாருக்கிட்ட வரும்போது அப்பாயின்மெண்ட் கேட்டு போனதுக்கு அப்புறம் ஐயா சொல்ற ஃபர்ஸ்ட் வார்த்தையே அதுவாதான் இருக்கும். நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும், யாராருக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. நீங்க வரிசையா ஒரு பேர் எழுதுவீங்க. அடுத்த தடவை நீங்க வந்து ஐயா கிட்ட நீங்க பேசும்போது இது பண்ணும்போது அவங்க கரெக்டா அவங்க கவனமா கேட்கிற அடுத்த வார்த்தை, நான் மன்னிப்பு எல்லாம் கேட்க சொன்னேனே அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றீங்களான்னு கேட்பாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஆகா எதுக்கு இது சொல்றாங்க அப்படிங்கிறது முதல்ல தெரியாது. ஆனா நீங்க மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, இதுல மன்னிப்பு கேட்கறவங்க நிறைய பேர் ஓல்டா இருக்கிறவங்க, அதாவது ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாரும் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மன்னிப்பு இதோட மகத்துவம், இது எப்படி அது வேலை செய்யுதுங்கிறது எல்லாருக்குமே 90% எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஒரு சில பேருக்கு தெரியலன்னா திரும்ப அது வந்து நான் ரீகால் பண்றதுக்காக தான் இது சொல்றோம். மன்னிப்பு வந்து கேளுங்க. நீங்க யாருக்கிட்ட தப்பு, அதாவது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு மைண்ட்ல யாரெல்லாம் தோணுதோ அவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்கணும். முதல்ல நம்ம மன்னிப்பு கேட்கறது இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறோம் தவறுக்காக. ஃபர்ஸ்ட் கடவுள் கிட்ட கேளுங்க. கடவுள் கிட்ட கேட்கும் போதே நம்ம வந்து மைண்டு வந்து சுத்தமாகும், நம்மளுடைய ஆன்மா வந்து நல்ல ஒரு நிலைக்கு ஒரு நிதானத்துக்கு வரும். அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்ப வந்து கோயில போய் ஒருத்தவங்க வந்து கோடி கோடியா திருப்பதியிலையும் கொண்டு போய் பணத்தை கொட்டுறாங்கன்னா என்ன ரீசனுக்காக கொட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு, ஏதோ ஒரு பணத்தாலேயோ இல்ல வேற ஏதோ ஒரு குடும்பத்திலேயோ வேற ஏதோ ஒரு பிரச்சனை. அப்ப இறைவனுக்கு அது லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் அது. அதை கொண்டு போய் பணத்தை கொடுக்குறாங்க. பணத்தை கொடுக்கும்போது என்ன நினைக்கிறாங்க, என் பிரச்சனையெல்லாம் போகணும், இதையாவது வச்சுக்கோ, இந்த பணத்தையாவது வச்சுக்கோ, இந்த செல்வத்தை கொடுக்குறேன் உனக்கு, நான் காணிக்கையை செலுத்துறேன், எனக்கு நல்ல ஒரு நிம்மதியை கொடு, நல்ல ஆரோக்கியத்தை கொடு, நல்ல பண வரவு மேலும் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஏதோ ஒரு சம்திங் அவங்க மனசுல வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருக்கு, ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் செஞ்சிருக்காங்க, ஏதோ ஒரு இது வந்து நடந்திருக்கு அப்படிங்கும் போதுதான் அந்த பணத்தை கொண்டு போய் கொட்டுறது நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஐயா என்ன சொல்றாங்க, அங்க பணத்தை கொட்டாத, நீ வந்து தான தர்மம் ஏழைகளுக்கு பண்ணு, யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. கடவுளுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுனால கடவுள்கிட்ட எல்லா பணமும் இல்ல, கடவுள்கிட்ட இல்லாத நம்ம கொண்டு போய் கொடுத்து அவரு அது மூலயமா பெரிய ஆளா போறாரு அப்படி கிடையவே கிடையாது. அதை நம்ம தவறான புரிதலுக்காக கொண்டு போறோம். அதனாலதான் கோயிலுக்கு வந்து
நீங்க வந்து போயிட்டு மறுபடியும் அதே தவிர செய்யாதீங்கன்னு சொல்றதுக்கான நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இன்னும் அதே பழக்கத்திலேயே ஊறிக்கிட்டே இருக்கோம், அதே விஷயத்துல செஞ்சுக்கிட்டே இருக்கோங்கிறதுனாலதான் இந்த விஷயம் நம்ம சொல்றோம். சோ எப்போதுமே நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க, இறைவனிடம் மன்னிப்பு கேக்குறீங்க அப்படின்னாலே உங்களுடைய பாதி பிரச்சனைகள் தீர்ந்துரும். ரெண்டாவது, ஒரு நோய் வருவதற்கான முக்கிய காரணமும் அந்த இதுதான். நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்காமையே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து வெளியில வந்துடும். உங்களுக்கு அந்த வடுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வடு வந்து மூடுறதுக்கான ஆரம்ப குறியே வந்து மன்னிப்பு கேட்கும்போது தான் ஆரம்பிக்கும். மன்னிப்பு கேட்குன்னா அது பிளைண்டா கேட்கணும். நீங்க மன்னிப்பு கேட்கும்போது உங்க கண்ணுல இருந்து தண்ணி வரலாம். அது வந்து ஒரு மாதிரி உருக்கமா நீங்க கேட்கணும். அது எப்போதுமே அதுக்குதான் என்ன பண்ண, மெடிடேஷன்லயோ கிறிஸ்டல கையில வச்சுக்கிட்டோ நீங்க ஒரு அமைதியான இதுல மன்னிப்பு கேட்கணுங்கிறது சொல்றது அதுதான். இறைவனிடம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும். இது வந்து முக்கியமா வந்து நிறைய அது ஐயா நிறைய சொல்லியிருக்காங்க, பைபிள்ல சொல்லியிருக்கிறது நிறைய கருத்துக்கள் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ஜீசஸ் வந்து ஒரு கண்ணத்துல அங்க மறு கண்ணத்துல அறையணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மன்னிப்புக்கு வந்து ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு. சோ அது தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம இறைவனிடம் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு அடுத்தது சம்பந்தப்பட்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இதுதான் 6வது இறைக்கட்டளை, மன்னிப்பு கேட்டல். யாருக்கிட்ட எல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்கணும்? இப்ப யாருக்கிட்ட உங்களுக்கு யாரு கூட பிரச்சனையாச்சு, யாரு கூட கோபம் இது சண்டை வந்தது, உங்களுடைய இளம் வயதுல இருந்தே எடுத்துக்கலாம். ஐயா வந்து நம்ம ஸ்கூல் டீச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க அந்த மன்னிப்பு அறிக்கையில. எப்ப நம்ம வகுப்புல வந்து நம்ம எந்த டீச்சரையாவது திட்டி இருப்போம், சோ அந்த டீச்சர் கிட்ட கூட நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவி கிட்ட கேட்கணும், மனைவி கணவன் கிட்ட கேட்கணும், குழந்தைகள்கிட்ட கேட்கணும். இது வயது வித்தியாசம்லாம் கிடையாது. யாரு வீட்டுக்கிட்ட வேணாலும் நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும். அந்த மன்னிப்பு கேட்கும்போது ஆத்மாத்மா கேளுங்க. ஏதோ சொல்லியிருக்காங்க, இது நடக்குமா நடக்காதா தெரியல, அப்படி அந்த மாதிரி அந்த பர்பஸ்க்காக நீங்க அந்த வேலையை செய்யவே வேண்டாம். ஒரு விஷயம் நீங்க செய்யறீங்கன்னா அதுல ஒரு ஆத்மாத்மத்தோட செய்யுங்க, அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ மன்னிப்பு கேட்கும்போது இன்னும் உங்களுக்கு முடியும். இப்ப உங்க உறவினர்கள், உங்க நண்பர்கள் அப்படின்னா உங்களால நேரடியா அவங்க கிட்ட கேட்க முடியும்னா நீங்க நேரடியா கேட்டு பாருங்க. அந்த உணர்ச்சிகரமான தருணம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். அவர் வந்து அப்படியே அதுதான் நான் ஏற்கனவே அந்த போன வகுப்புலயே முன்னாடி ஒரு வாட்டி நான் சொல்லியிருந்தேன். நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணும் படத்துல வந்து விஜய் சேதுபதி அந்த சீன் சொல்லியிருப்பேன். அவங்க சித்தப்பா வந்து அவர் பார்த்துட்டு திட்டிகிட்டே இருப்பாரு. அவரு மெமரி லாஸ் ஆகி மறுபடியும் வரும்போது, சித்தப்பா எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு அவர் அவர் போய் கொஞ்சுவாரு, கட்டி பிடிப்பாரு. அப்போ வந்து அவர் அழுவாரு. பாத்தியா அவன் பாரு எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டானப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசுவார். சோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். அதே மாதிரி நீங்க ஒருத்தவங்க கிட்ட மன்னிப்பு தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க மன்னிச்சு அவங்களை ஏத்துக்கும் போது அவங்க அந்த அவங்க கிட்ட இருந்து ஒரு சந்தோஷம் வரும், அவங்க கிட்ட இருந்து ஒரு பாண்டிங் வரும். அந்த அன்பு வந்து உங்களுக்கு வந்து அதை இதுவே காம்பன்சேட்டே பண்ண முடியாது. அவங்களே அதை ஃபீல் பண்ணுவாங்க, ஏன் என்ன பண்ணையா அவன் வந்து டக்குன்னு என்ன பார்த்து அவன் வந்து பேசிட்டான்ப்பா, எனக்கு உண்மை சொல்ல முடியலப்பா அப்படிமா. அது நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க அவங்க மேலேயே அது தப்பா இருக்கும். அவங்கதான் மெயினா பாத்தீங்கன்னா தப்பு செஞ்சதே அவங்களதான் இருக்கும். பட் இப்ப மன்னிப்பு கேட்கறது ஆப்போனண்டா இருக்கும். அப்ப அவர் என்ன நினைப்பாருன்னா, ஐயோ நம்ம தப்பு பண்ணோம், அவருக்கு ஒரு கில்ட்டி வந்துடும். ஐயோ நம்ம இப்பதான் தப்பு பண்ணோம், அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிம்பாங்க. சோ அது என்னன்னா நீங்க மன்னிப்பு கேட்கும்போது அந்த எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த ஈகோ இல்லாம நீங்க போயிட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய இதுவே இருக்காது. அது உங்களுக்கு இருக்கிற மனபாரம் இருக்கு இல்லையா, அது சுத்தமா போயிடும். அப்போ வந்து என்னன்னா நீங்க யாருக்கெல்லாம் என்ன துன்புறுத்தினா என்ன பண்ணிருந்தாலும் அந்த இது வந்து எது பண்ணிருந்தாலும் சரி எல்லாமே காணாம போயிடும். உங்க மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆயிடும். நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து சக்சஸ் தான். எப்போதுமே ஒருத்தர் உங்களுக்கு கர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, உங்களுக்கு ஒரு வெறுப்பு கக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதை தடை பண்ணா தானே நீங்க அடுத்த விஷயத்தையே செய்ய முடியும். அதுதான் உங்களுக்கு நீங்க என்னதான் ஆரோ கிளென்சிங் பண்ணி வச்சுக்கிட்டாலும் கிறிஸ்டல கிளென்சிங் பண்ணாலும் ஒருத்தர் உங்களுக்கு கர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தர் கோபமா திட்டிக்கிட்டே இருக்காங்க, அந்த மாதிரி எதிர்வினை வந்துகிட்டே இருந்ததுன்னா உங்களுடைய குரோத் என்ன ஆகும், கண்டிப்பா வந்து தடைப்பட்டுட்டு தான் இருக்கும். அப்ப அதை உடைக்கணும், அந்த வினையை வந்து முறிக்கணுங்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழிமுறை தான் இது. இது வந்து நீங்க மன்னிப்பை வந்து ஒரு மிகப்பெரிய டெக்னிக். இது மகா சக்தின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிகப்பெரிய சக்தி. இந்த சக்தி வந்து நீங்க ஒரு பெரிய ஆயுதம். இந்த ஆயுதத்தை வந்து விட்டுறவே கூடாது. நீங்க யாரா இருந்தாலும் ஈகவே பார்க்காதீங்க டக்குன்னு. அதனால நீங்க என்னத்தை கட்டிட்டு போறோம், என்ன விஷயத்த பண்ணிட்டு போறோம். அது சொல்லுவாங்க, 40 வருஷமா ஒரு பகை தெரியுமா, ஒரு இருந்தாலும் நான் விட மாட்டேன், நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் அது என்ன இருந்தாலும் போறவங்க, ஒரு சின்ன வரப்பா இருக்கும், ஒரு வரப்புக்கு ஒரு பிரச்சனை வயலை வித்துட்டு போயிருப்பாங்க கேஸ் நடத்துறேன்னு சொல்லி. ஏன்னா அவ்வளவு பெரிய இதுக்கும் வந்து அந்த ஈகோ வந்து காரணமா இருக்கும். அது விட்டு கொடுத்துட்டு போயிருந்தா யாரோ ஒருத்தர் அந்த வரப்பை வந்து யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இவர் எடுத்துட்டு போயிருக்கலாம், இல்ல அவராவது எடுத்துட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு அது மேல கேச போறேன், அது மேல கேச போறேன். சோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய விஷயங்கள். அது எத்தனை வயசானாலும் அந்த வந்து அவங்களுக்கு உடம்பு இதுவே ஆயிடும். வணக்கம், முகேஷ் பேசுறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க
சார் ஒரு ஒரு கேள்வி சார் இதுல. சொல்லுங்க. இப்போ நம்ம மன்னிப்பு கேட்குறோம் சார். ஓகேவா? ஓகே. ஓகே. என்னதான் நம்ம மன்னிப்பு கேட்டாலும் அவங்க நம்மள மன்னிக்கவே மாட்டிறாங்க. அதுக்கு என்ன பண்றது? கண்டிப்பா இது நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அதை மைண்ட்ல நீங்க வச்சுக்க வேண்டாம். மன்னிப்பு நம்ம போய் மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிக்க மாட்டாங்க. அந்த ஈகோ வந்து அவங்கள வந்து விடவே விடாது அப்படின்னா, அதை பத்தி எல்லாம் நம்ம கவலையப்பட தேவையில்ல. நம்ம வந்து ஆத்மா கிட்ட தான் கேட்கிறோம். நீங்க நேரடியா உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க நேரடியா கேட்கலாம். அவங்க அதை புரிஞ்சுக்கல. அந்த ஆத்மா வந்து அதுக்கான அந்த உயர்ந்த குணம் இல்ல. அது ஐயா சொல்ற மாதிரி 4வது கேட்டகரின்னு வச்சுக்கோங்க. அந்த கேட்டகரி நம்ம மன்னிக்கவே மாட்டேங்குது, அது இதுவே இல்லைன்னா அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்க உங்களுடைய ஆன்மா மூலியமா நீங்க மன்னிப்பு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, மன்னிப்பு கேட்கிறோம், நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுலயே உங்களுக்கான பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிடும். அப்படியே அதையும் மீறி போட்டுனா நம்ம இறைவனிட்டே தான் அதுக்கும் சேர்த்துதான் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். அவர் செஞ்ச ம். பாவங்களை தெரிந்தோ தெரியாமலோ அவர் வந்து அதை என்னன்னு புரிஞ்சுக்காம, அதுதான் ஜீசஸ் நல்லா சொல்றாரு. நம்ம அவர் என்ன இந்த பாவங்களை என்னன்னு தெரியாம அவங்க செய்யறாங்க இறைவா, அவங்களை மன்னிச்சிரு இறைவா அப்படின்னு சொல்றாரு. அந்த பாவத்தை ம். வந்து தப்பே செஞ்சாலும் அதை வந்து அவங்க புரிஞ்சுக்காம பண்றாங்க அப்படிங்கிறது ஜீசஸ் ரொம்ப சொல்றாரு. மன்னிப்பு கேட்கறத பத்தி ஒரு ரிலீஜனே இருக்கு, ஒரு ஒரு பெரிய ஒரு குரூப்பா இருந்து சொல்றாங்கன்னா இது அது ஒரு பெரிய சக்தி இல்லையா. அதனால நீங்க அதை பத்தி ம். யோசிக்கவே வேண்டாம். நீங்க கேட்கறது கொடுக்கறத நீங்க ஆத்மாத்மா கேளுங்க. உங்க ஆன்மா மூலியமா கேட்டீங்கனாலே அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். சோ இதுக்கு மேல ஓகே ஏதாவது சார். தகவல்னா ஐயா கிட்ட நம்ம கேட்கலாம். அதையும் வணக்கம் தாண்டி வந்து அவரை அவரை எப்படி ரீச் பண்றதுங்க. இல்ல உண்மையாவே இருக்காங்க. ஐயா. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. அதாவது தப்பு மறுபடியும் செஞ்சுட்டே மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தா மன்னிக்க முடியாது. தப்பு அது அது செஞ்சு முடியாது. அதுவும் ஐயா சொல்லியிருக்காங்க. பஸ்ல ஒருத்தன் காலை மிதிக்கிறான், முதல் தடவைனா பார்க்கலாம், 2வது தடவைனா பார்க்கலாம், 3வது தடவை 4வது தடவை வேணும்னே மிதிச்சுக்கிட்டே இருந்தான்னா என்னடா இவனை ஓங்கி ஒரு அற விட்டாதான் சரியா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நமக்கு மைண்டுக்குள்ள தோணும். பட் அது ஆனா அதுக்கும் ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, ஆஹ் ஒருத்தரை நான் எத்தனை தடவை மன்னிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. 7 தடவை தான் மன்னிக்கணுமா, 7 தடவை மன்னிக்கணுமா, 700 தடவை மன்னிக்கணுமான? ஆமா, 700 4900 தடவை நீங்க மன்னிச்சாலும் கண்டினியூஸா நீங்க மன்னிக்கணுங்கிறது ஜீசஸ் சொல்றாரு. அப்ப அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அப்போ ஒருத்தன் பர்போஸா பண்றான்னா அது நம்ம நம்ம மனித இயல்பு தான். நமக்கு ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்மளாலையும் பொறுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கும் அது கோபம் வரதான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம், அந்த கோபம் வந்து அவங்க கிட்ட அதை செய்யாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது பாருங்க. ஏன்னா அவனோட கர்மம் அது விடாது இல்ல. ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கும், நோண்டிட்டே இருக்கணும்னா அது வந்து மேனுஃபேக்சரிங் இதுவே அப்படிதான். அது இதுவே ப்ராடக்டோட டிசைனே அப்படிதான்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து தடுத்துக்கலாம், எந்த அளவுக்கு அதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுதான் மன்னிப்பு கேட்கறதுக்கான மெயின் ரீசன். அது அடுத்தது சார் மன்னிப்பு கொடுக்கு. சொல்லுங்க. சார் நான் சண்முக பிரகாஷ் கோயம்புத்தூர்ல இருந்துங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. சார் இப்ப முகேஷ் சார் கேள்வி கேட்டிருந்தாரு இல்லைங்களா, நான் மன்னிப்பு கேட்கறேன் ஆனா ஆப்போசிட் பார்ட்டி மன்னிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு வந்து ஐயா ஒரு தடவை ஏதோ ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க, அதுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. அது வேணா இப்ப நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. இப்ப ஐயா அந்த மணிப்பறிக்கையில பாத்தீங்கன்னா உயரான்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. உயரான்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்குமே லோயர் ஆன்மாவும் இருக்கும், உயரான்மாவும் இருக்கும். நம்ம லோயர் ஆன்மா தான் பாத்தீங்கன்னா மன்னிக்காது, இந்த மாதிரி வந்து நீங்க என்னதான் தப்பு பண்ணிட்டீங்க, உங்களால நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனா உயரான்மா பாத்தீங்கன்னா உயரான்மாட்ட நம்ம மன்னிப்பு கேட்க 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 அதை ஆட்டோமேட்டிக்கா மன்னிச்சிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ஐயா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதான் நான் சொன்னேன். அந்த சார் 4வது கேட்டகரினா அந்த விஷயத்தை தான் அப்படி சொல்லியிருந்தேன். சார் அது ஓகே சார். அது எனக்கு புரியுது. ஆனா வந்து ஓவர் ஆத்மா கூடவே இருக்குதே, டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கு. கூட இருக்கிற ஆத்மான ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நீங்க அந்த அன்புங்கிற ஆயுதம் தான், வேற ஒண்ணுமே இல்ல. மறுபடியும் அந்த அன்புங்கிற ஆயுதத்தை நீங்க மறுபடியும் மன்னிக்க தயாரா இருக்குது ஐயா. முயராத்மா மன்னிக்க தயாராக இருக்கிறாங்க. மீண்டும் அந்த தவறு நடக்க கூடாதுங்கிற மட்டும்தான் எதிர்பார்க்காங்க. என்னைக்கு எந்த நிமிஷமும் மன்னிக்க தயாரா தான் இருப்பாங்க. மீண்டும் தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கறதுலதான் அவங்க குறிக்கோளா இருப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதான் நம்ம அது பக்குவம். அதுதான் நான் முதலே உங்களுக்கு சொல்லல. அக்செப்டன்ஸ்ல வந்து கடவுள் எப்படி நம்மள சில விஷயங்களை கொடுக்குறாருன்னா, எல்லாரும் வந்து சில புரிதல் இருக்கும். சில பேர் வந்து அவன் கேரக்டர் அப்படிதான் இருக்கும். அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தான் சொல்றாரு. ஒரு ஒரு சில இதை வந்து நீங்க என்னதான் மாத்தணும்னு நினைச்சாலும் அது மாத்த முடியாது சில கர்ம வினைகள் அவங்களுக்கு இருக்கும். அந்த இதை வந்து நீங்க அதை வந்து ரொம்ப இது பண்ணிக்கவே வேண்டாம். அதை அவங்கள அந்த நிலையிலேயே அவங்கள ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்றாரு. அப்படி ஏத்துக்கும் போது உங்களுக்கு ஒருத்தரை நம்ம புரிஞ்சுக்காம இருக்கோம், உங்களுக்கு இப்ப முக்கியமான ஆளா இருந்தா நீங்க அதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். இப்ப தேவையில்லாத ஒரு நபர் ஒரு தேர்ட் பார்ட்டியா இருக்காரு,
அவர் பிசினஸ்ல இருக்காங்க இல்ல வெளியில ஆளுனா நீங்க அதை அவரை அவாய்ட் பண்ணிட்டு கட் அவுட் பண்ணிட்டு வெளியில வந்துடலாம். பட் நம்ம குடும்ப உறவுக்குள்ள இருக்காங்க, நம்ம ரொம்ப பாண்டிங்ல இருக்கிறவங்களே அந்த தப்பு பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை ரொம்ப முறிச்சிட்டும் போக முடியாது. அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியுமோ அதை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்த முடியும். அதுக்கான பக்குவத்தை தான் நம்ம வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். வேற இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அதுதான். தொடர்ந்து நம்ம அதான் தொடர்ந்து ஒரு முயற்சியை செய்யும் போது கண்டிப்பா அதுக்கான மாற்றம் கண்டிப்பா வந்தே தரும். ஏன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு இதுக்காக தானே பண்றீங்க, நல்ல ஒரு விஷயத்துக்காக தான். நீங்க தவறான நோக்கத்துக்காக பண்ணல, ஒரு விஷயத்த நல்ல விஷயத்துக்காக செய்யும் போது கண்டிப்பா அது வந்து அந்த மாற்றத்தை ஏற்படும். சின்ன ஒரு ஷேரிங் பண்ணணும்னு இருக்கேன் சார். சொல்லுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கோல்டு இருக்குது, கோல்டை தரம் படுத்துறது என்ன எது? இரும்புதான். அப்ப வந்து நம்மளுக்கு அவங்க மன்னிப்பு கொடுக்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம இன்னும் தரப்படணும் அப்படின்னு அர்த்தம். சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். என்னோட இன்னொரு டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மள ஒருத்தவங்க மன்னிக்கிறாங்க மன்னிக்கல அது பிரச்சனை இல்லை, அவங்க இடத்துல இருந்து நம்ம மன்னிப்பு கேட்டு பார்த்தோம்னா அவங்க வலி, அவங்க வேதனை, அவங்க எடுக்கிற முடிவு எல்லாம் ஒரு ஒரு அளவுல நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா இதை விட மோசமா நடந்திருப்போம் அப்படின்னு நான் எப்பயுமே நினைச்சுக்குவேன். சூப்பர் சூப்பர், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது நீங்க 22 கேரட்டா இருக்காதீங்க, 24 கேரட்டா மாறுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு உலகம் வந்து நாங்க எவ்வளவு அடிச்சு நம்ம திருப்ப 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 அது எப்படி ஒரு ஸ்ட்ராங் ஆகுது, ஒரு இது வந்து செதுக்கும் போது அது வந்து எவ்வளவு அது ஸ்ட்ராங் ஆகுது, சிலையே வந்து ஸ்ட்ராங் ஆகுதோ அதே மாதிரி அவங்க எவ்வளவு நம்ம கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். அந்த ஸ்ட்ராங்னஸ் வச்சு நீங்க மறுபடியும் அது முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா அந்த மாற்றம் வந்தே தரும். அதுல வந்து எந்த ஒரு இதுவும் நடக்கவே நடக்காது. நீங்க ஒரு நல்ல ஒரு கோலோட நீங்க செய்யுங்க, கண்டிப்பா அந்த அன்புங்கிற ஆயுதத்தை மட்டும் விட்டுறாதீங்க, அதோடு சேர்ந்து செய்யுங்க. அந்த மன்னிப்பு கொடுக்கும்போது அந்த அன்பையும் அவங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பா அவங்க மாறுவாங்க, நிச்சயம் அது நடந்தே தரும். சோ ஐயா வந்துட்டாங்க. சோ வந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஐயா வகுப்பை தொடருவோம். நன்றி, வணக்கம். நல்லா சிறப்பா பேசுனீங்க ஐயா. இதுவரை எனக்கு நானும் குரூப்ல 6 மாசமா இருக்கேன், எனக்கு தெரியாதெல்லாம் நல்லா புரிய வச்சீங்க ஐயா, நிச்சயமாவே. நன்றி 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 நன்றி. இல்ல ஐயா சொன்னதுதான், ஐயா சொன்ன கருத்துக்களை தான் நான் திரும்ப சொல்லியிருக்கேன். வேற எதுவும் ஐயா சொன்ன கருத்து தான் எனக்கு தெரியும், இருந்தாலும் நல்ல இன்டெப்த் மீனிங் கொடுத்தீங்க. நல்லா ஓகே ஓகே, நன்றிமா நன்றி. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. 81 பேர் வந்திருக்காங்க. ஓகே, 2 நாளா வர முடியல. முதல் நாள் வந்து ஆர்ட்ஸ் ரிசர்ச்சில் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்ன்றதுக்காக அன்னைக்கு பிரேக் ஆச்சு, கற்றுக்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்ன்றதுக்காக அன்னைக்கு பிரேக் ஆச்சு, கற்றுக்கொண்டு இருப்பார்னு நினைக்கிறோம், கற்றுக்கொள்வார்னு நம்புவோம். சரியா? தென் நேற்று வந்து திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் எல்லாம் கருத்து பரிமாற்றம் நடந்தது. திருமணமாகாத ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. இந்த நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. தட்டு ஃபாரின்ல பத்தி பிரச்சனை இல்லை, நார்த் இந்தியா பத்தி பிரச்சனை இல்லை, சவுத் இந்தியால தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அத நிறைய பேர் இருக்கிறதுனால அது இதனுடைய பின்விளைவுகள் என்ன இருக்கு, ஏன் பத்தி ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்த போது அது அப்படியே தொடர்ந்து போச்சு, நிறைய விஷயங்கள் போச்சு. அது சில பரிகாரங்கள் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி செய்யணும் பத்தி
திருமணம் ஆகாத இருக்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏன் அந்த மாதிரி இருக்கு, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணுனா சரியாகும், பண்ணலைன்னா என்ன நடக்கும், அதை கான்சிக்வன்சஸ் பற்றிலாம் பேசும்போது அது நிறைய அப்படி வளர்ந்தது நேற்று. அப்புறம் அதோட சந்தடி சாக்கா அதில் அதோடைய கண்டினியூட்டியாக வரும்போது தமிழ் நியூ இயர் அன்னைக்கு நான் ஏதாவது நம்ம மக்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க அது வந்து வேண்டாம், அப்ஜெக்ட் பண்ணாங்க, தேவையில்லை வேண்டாம். நான் தீபாவளிக்கே வேண்டாம்னா சொன்னாங்க. பட் இருந்தாலும் நான் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்ததுனால இல்லை நான் கொடுக்கணும், ஏதாவது மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் ஓகே சொன்னாங்க. அப்புறம் பண்ணோம். அப்போ அதெல்லாம் எடுத்து போட்டு அதை பற்றி பேசும்போது நியூ இயருக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் செய்யணும் அப்படின்னும் போது வேண்டாமே, அது எதுக்கு மக்களுக்கு அந்த நன்றி உணர்வே இல்லையே, நாங்கள் தான் ஏற்கனவே சொன்னோமே, அது சரியாக புரிஞ்சுக்கல, அதை சரியாக முறையாகவும் பயன்படுத்த இல்லையே, அதனால வேண்டாமே அப்படின்னா. இல்லை நாம் செய்வோமே. அப்போ இவங்க அந்த முறையாக அது யாரும் சரியாக பயன்படுத்தல, அதுக்கு நான் நன்றி உணர்வு இல்லை, அது லைஃப்பில் அப்ளை பண்ணலையே, இவங்க போய் எதுக்கு வை யூ ஆர் வேஸ்டிங் யுவர் கோல்டன் மணி அப்படி சொல்லி கேட்டாங்க. இல்லை ஏதாவது பண்ணணும், அது நமக்கு எனக்கு வைக்கிற செக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வைக்கிற செக் பிகாஸ் செலக்ட் பண்ணதே அவங்க தானே, செலக்ட் பண்ணது அவங்க தான். இங்கே யாரும் சும்மாலாம் வந்து உட்கார முடியாது. இது யாரும் வந்து ஈவன் யூடியூப்லேயே மற்ற சோசியல் மீடியா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அவங்களுடைய செலெக்ஷன் இல்லாமல் இல்லை. ஆனால் அவங்க வந்து ஒரு அது அது இல்லாத மாதிரி அப்படி அப்படி பில்டப் பண்ணுறாங்க. நாம் 5 வயசுலேருந்து பார்க்கறோம்ல இவங்களை பற்றி, இவங்க எப்படி போடுவாங்க எப்படி மடக்குவாங்கன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு இவ்வளோ கோடி ஆகுமே, ஆகட்டுமே பரவாயில்ல, ஆகட்டும் பரவாயில்ல நான் கொடுக்குறேனே அப்படின்னு. அப்போ மடக்கிறாங்க பாருங்க எப்படி. தங்க விலை தான் ரொம்ப ஏறி போயிட்டு இருக்குல்ல, தங்க விலை ஏறி போயிட்டு இருக்குல்ல, பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணோம்ல, இந்த நகையை எடுத்து போடலாம்ல, அது எதுக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க, இவங்களுக்கெல்லாம் எதுக்கு கொடுத்து வேஸ்ட் பண்ணுறீங்க, நகை எடுக்கலாம்ல. நகையே அது தெரியும் பார்த்துக்கலாம், நகை விளையாடுறது யாரு, எல்லாம் இவங்க தான், நமக்கு தெரியாது. நாம் பேசுகிறோம் இலும் நாட்டிஸ் பண்ணுறாங்க, ஒரு பெரிய கேங்கு பண்ணுது, இந்த குரூப்பு தான், ஒரு 4-5 பேர் குரூப்பு தான் வந்து கவுன்சிலில் உட்காந்துட்டு அவன் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு தான். தங்கம் விலை வந்து ஒரு சவரன் வந்து 5000 ரூபாய்க்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம், 50,000க்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ஏதோ வந்துச்சுன்னு கேள்விப்படுறேன். ஒரு சவரன் கிட்டத்தட்ட அவ்வளோ வருதுன்னு கேள்விப்படுறேன். ரொம்ப நாளுக்கு மேலே ஏறிட்டே வருது. நேற்று பேப்பரில் கூட தங்கம் விலை வரலாறு காணாத உச்சம்னு சொல்லி இதை போட்டிருந்தேன், பார்த்தேன். இந்த வேலை கூட இல்லை அவங்க பண்ணுறது தான். நம்ம நினைக்கிறோம் இலுமினாட்டிஸ் பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க. இதுக்கு மேலே அவங்க கை தான் இருக்குது, டிவைனுடைய கை தான் இருக்குது. அது சில காரணம் காட்டு நடத்துறாங்க. நம்ம இவங்களே குறை சொல்லிட்டு இருக்கோம், இதுக்கு பின்னாடி அங்கே ஒன்று இருக்கு, அது மனசு வச்சா என்ன பண்ணணும் நமக்கு தெரியல. அப்போ தங்க விலை ஏறி போச்சு, பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணவே இதுக்கு அவங்க நகை வாங்கி சேர்த்துலாமே, எதுக்கு வை யூ ஆர் வேஸ்டிங் யுவர் கோல்டன் மணி, ஆர்டியன் மணி, அதை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறோம். இல்லை இல்லை பரவாயில்ல, அது பார்த்துக்கலாம், அதுக்கு அதெல்லாம் நீங்கள் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. அது என்ன இறைக்கடமை நான் கரெக்டாக செய்கிறேன், அவங்களுக்கு என்ன காது என்ன செய்யணுமோ அதான் நீங்கள் பார்த்துக்குங்க, அதுக்கு நான் ஏன் ஒரி பண்ணிக்கலாம், அதான் தேவை, நான் இது பண்ணணும் போது என்னோட சிஸ்டர் சொல்கிற மாதிரி என்ன சின்ன பொண்ணு சொல்கிறேன். நான் பழைய உங்களுக்கு தெரியும், புதுசாக தெரியாது, சும்மா கொலைக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். நாக்கு பிடிங்கிற மாதிரி கேள்வி, அவனை பார்த்து நாக்கு பிடிங்கன்னு 4 கேள்வி கேளுங்க. டங் புல்லிங் கொஸ்டின் ஒன்றும் கேட்கும்போது தமாஷா இருக்கும். 4 டங் புல்லிங் கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு. என்னை பார்த்து இப்படி கேள்வி கேட்டான், நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டான். என்னை பார்த்து 4 கேள்வி டங் புல்லிங் கொஸ்டின் கேட்டான் டாடி, கேட்கணும் டாடி அப்படி சொல்லு. கேட்கும்போது தமாஷா இருக்கும். அது மாதிரி டங் புல்லிங் கொஸ்டின் ஒரு 7 கேட்டாங்க. டங் புல்லிங் கொஸ்டின், நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி, ஒன்றும் பேச முடியாது, அந்த மாதிரி போட்டு மடக்குறாங்க. நீங்கள் மக்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப வக்காலத்து வாங்குறீங்க, ரொம்ப ரொம்ப தூக்கி வச்சுன்னு ஆடுறீங்க, அவங்களுக்கு நாங்கள் சொன்னால் கூட கேட்க மாட்டேங்க, ரொம்ப செய்கிறீங்க, அடக்கி வாசிங்க அப்படி மாதிரி ஒரு டங் புல்லிங் கொஸ்டின் 7 கேட்டாங்க. 7க்கும் அவங்க கேட்ட கேள்வி கரெக்டு தான், ஆன்சர் பண்ண முடியல. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு அங்கே வந்து சப்போர்ட் பண்ண முடியல. கேட்குறாங்க வை அப்படின்னு சொன்னால் அது நெகட்டிவாக தான் வருது, ஒன்றும் கான்கர் ஆக முடியல. சரி ஓகே, இருந்தாலும் ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணது தானே, நானாக செலக்ட் பண்ணேன் அப்படி ஒன்றும் இல்லை, நீங்கள் தானே செலக்ட் பண்ணீங்க, சொல்லி கொடுத்துட்டீங்க, நான் சொல்கிறேன். என்ன செலக்ட் பண்ணது நீங்களே, சொல்லி கொடுன்றது நீங்களே, நான் செய்கிறேன். அப்புறம் இதை போய் நீங்கள் வந்து அப்படி இப்படின்றீங்களே அப்படின்னா, அப்போ அதை எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணால் நீங்கள் ஒன்றும் சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ ஆஸ் ஆன் டேட்டு அடுத்த ஒரு பரிசு வாங்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. தகுதி உருவாக்குங்க, இன்னும் 2 மாதம் டைம் இருக்குது,
கை விடுங்க, மாசி பங்குனி 2 மாதம் டைம் எடுத்து தகுதி உருவாக்கிங்க, உருவாக்கி கொடுங்க, உருவாக்கி கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அப்படி இப்படி சொல்லி. ஆனால் பெர்மிஷன் கொடுக்கல. சரி பார்ப்போம், இன்னொரு 2 மந்த்ஸ் டைம் இருக்குது, தை இப்போ தானே பாரி தை மாசி பங்குனி மாதம் டைம் பார்ப்போம், பார்த்துட்டு பண்ணிக்கலாம் ஏதாவது பண்ணு. நான் ஒரு 6 வகையான gift கொடுக்கலான்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தேன். இது ஒரு மக்களுக்கு நம்ம ஒரு 6 கொடுக்கலாம், இல்லை எது செலக்ட் பண்ணி நீங்கள் சொல்றீங்களோ அதை கொடுத்துடலாம் அப்படின்னு. முதல்ல நாம் கொடுத்தது வந்து முழுக்க ஃபைனான்சியல் தான். யார் அந்த கர்மா கிளீவிங் மெடிசன் அப்படி சொல்லி கொடுத்தோம் இல்லையா, தீபாவளி கிஃப்ட்னு கொடுத்தோம் இல்லையா, அந்த தீபாவளி கிஃப்ட் யார் சாப்பிட்டாலும் அவங்களுடைய ஃபேமிலியில் அவங்களுக்கு பொருளாதார நிலைமை உயரும். 100% மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது அதுக்கு தான். பொருளாதார நிலை உடையும். பொருளாதாரம் உயரும்னா அவங்கவுங்க லெவலுக்கு, அவங்க ஸ்டேட்டஸ், அவங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உயரும். அவங்கவுங்க லெவலுக்கு, அவங்கவுங்க கர்மாவுக்கு, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி பொருளாதார உயரும். பிளாக்கேஜ் ரிமூவ் ஆகும். அந்த பணம் வந்து இன்ஃப்ளோ நல்லா வரும். கொடுக்காதவங்க கொடுப்பாங்க, வராது வரும். அப்புறம் ஏதாவது ஏர்ன் பண்ணுறதுக்கான சோர்ஸ் வரும். ஆக மொத்தத்தில் பேசிக்காக கான்செப்ட் பண்ணது பணத்துக்கு தான். அப்போ அது இல்லாமல் வேற ஏதாவது வருமா? வேற ஏதாவது வரும் மேபி. அது அவங்களுடைய பர்சனல் கர்மாவை பொறுத்தது, பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். பட் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண 99.99% வந்து பணம் தான். பொருளாதார ரீதியான ஒரு மாற்றங்களை கொடுக்கும், பாசிட்டிவான மாற்றங்கள் கொடுக்கும். வேற ஏதாவது சில பேருக்கு அவங்க கர்மா போதும், சில வேற பெனிஃபிட்ஸ் கொடுக்கலாம் மேபி. எனிஹாவ் நல்லது மட்டும் தான் நடக்கும், நடந்திருக்கணும். இது வரைக்கும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும். அப்போ 0.1% என்னன்னா, சில டைம்ல அவங்களுக்கு பொருளாதாரத்தை விட அடிஷனல் இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணும், அது மாதிரி பண்ணும் மேபி இருக்கலாம். அப்போ 99% அதுதான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணி இது கொடுத்ததே 100%. பட் அது டிசைட் பண்ணி, அது செல்ஃப் ஆன் பண்ணிட்டோம். உள்ள போனா உங்களுக்கு எதை கொடுத்தா கரெக்டு, எதை பண்ணா சரி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த மாதிரியான அதாவது அந்த மாதிரியான எனர்ஜி கொடுக்கப்பட்டது. அது உங்க ஆறாக்குள்ள உள்ள போச்சுனாலே அதை அப்படியே ஃபைன் டியூன் பண்ணி நீங்க என்ன குட் கர்மா வச்சிருக்கீங்க, பேட் கர்மா வச்சிருக்கீங்கன்னு பண்ணும். பட் 100% உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு பாசிட்டிவான மட்டும் நடக்கும். பண ரீதியா 99% நடக்கும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வகையில் நடக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணி நல்லா பொறுமையா அமைதியா திங்க் பண்ணீங்கன்னா, இந்த கேசியம் சாப்பிட்ட பிறகு 40 நாள் டே 1 வேலை செய்யும். 40 நாள் முடிய பிறகுலாம் கிடையாது. அவங்களுக்கு 40 நாள் சொல்லி இருக்கிற ஒழிய, பட் 48 நாளைக்கும் அதிகமாகவே தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. கேசியம் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 47 நாள் தான் சாப்பிடணும். பட் டே 1 வேலை செய்யும். ஒரு ஃபர்ஸ்ட் டோஸ்ல வேலை செஞ்ச ரிசல்ட் தான் இருக்கு. ஒரே டோஸ் தான் போடுவாங்க, ரிசல்ட் போடுவாங்க. சொல்லுவாங்க, சார் எனக்கு இந்த மாதிரி நடந்தது சார், ஒரு நாள் நடக்காத விஷயம் நடந்தது சார், ஒரு நாள் முடியாத விஷயம் முடிஞ்சது சார், ஒரு நாள் அலைஞ்சி சுற்றி பண்ணோம் சார், பட் அந்த விஷயம் நடந்தது சார் அப்படி சொல்லுவோம். டே 1 ஃபர்ஸ்ட் டோஸ்லேயே சொல்லுவாங்க. 40 நாள் முடிஞ்சு சொன்னவங்க இருக்காங்க. பட் இப்போ நாம கொடுத்தது எல்லாருக்கும் எபோவ் 40 days தான் கொடுத்துருக்கோம். சொல்றேனே ஒழிய, எல்லாருக்கும் சொல்றேனே ஒழிய, பட் உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே எபோவ் 40 days தான் கொடுத்துருக்கு. மோரலஸ் 2 மண்டலமே கூட வரும், அந்த மாதிரி கொடுத்துருக்கு. அந்த பேக்கேஜ் பண்ணும்போது போட்டிருப்பாங்க. அந்த போட்டதுல ஒன்று கொஞ்சம் கூட குறைய 4 நாள் முன்ன பின்ன இருக்கலாம். அது கூட அவங்க கர்மாவுக்கு யாராவது போய் சேரணுமோ அந்த மாதிரி கரெக்டாக டிசைன் தெரியும், கரெக்டாக போய் சேரும். பட் பெரும்பாலும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து 2 மண்டலுக்கு ஆக மாதிரி நான் கொடுத்தே இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு பில் எடுத்தாலே போதும். ஒரு நாளைக்கு ஒரு பில் எடுத்தால் குறைஞ்சபட்சம் 100 நாளைக்கு பக்கம் வரும் மேபி. பட் 48 நாளே போதும் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஆசந்தி சார் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு வந்த பிறகு நீங்கள் எல்லாரும் ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. ஆசந்தி சார் வந்த பிறகு ஒரு நாளைக்கு ஒரு நாள் 2 நாள் எடுத்து எல்லாரும் இந்த மெடிசன் சாப்பிட்ட பிறகு என்ன உங்களுக்கு ரிசல்ட் இருக்கு, என்ன வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு ஆத்தென்டிக்காக உங்களுக்கு பாசிட்டிவ் வந்தாலும் சொல்லுங்க, நெகட்டிவ் 100% வாய்ப்பு இருக்காது. பட் எனக்கு அதையும் சொல்லுங்க, ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. அப்போ நெகட்டிவ் ஏதாவது நடந்திருக்கு, வேற ஏதாவது விஷயம்னா வேற ஏதாவது சம்திங் ராங்னு அர்த்தம். அது என்னன்னு பார்த்து சரி பண்ணணும். அதான் நம்ம வேலை. ஆமா கிடைச்சது, கிடைக்கல, கிடைக்கல, ரைட் அவ்வளோதான், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கை தூக்குற வேலை இங்கே கிடையாது. இங்கே அது கிடையாது. நான் கொடுத்தேன் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, அங்கே ஏன் பிளாக் ஆகுது, எதனால் பிளாக் ஆகுது, ஏன் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கல, ஏன் உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கல அப்படின்னா எங்கேயோ சம்திங் ராங். நான் அடிக்கடி சொன்னேன் இல்லையா, ஒரு விஷயம் நடக்கல, உங்களுக்கு சொல்ற விஷயம் நடக்கலைன்னா 2 இடத்துல ஃபால்ட். ஒன்று உங்கள் சைடில் ஃபால்ட், இல்லை என் சைடில் ஃபால்ட். என் சைடில் பாட்டுக்கு 99% வாய்ப்பு இல்லை. பிகாஸ் சித்தர்கள் கூடவே ஃபாலோ பண்ணுறதுனால என் சைடில் தப்புறதுக்கு வாய்ப்பு எதுவும் இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. 99.9% இருக்காது. அப்படி ஏதாவது இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் எங்கள் சைடில். உங்கள் சைடில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்கும். அது என்னன்னு நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணி அது டைரெக்டாக பேசி, நேரில் பார்க்கறதுக்கு யாருக்கு அனுமதி கொடுக்குறது இல்லை. இப்போ யாரும் நேரில் பார்க்க வேண்டாம்னு அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓவர் ஃபோன் தான், ஆன்லைனில் தான் பார்த்துக்கிறோம், பேசிக்கிறோம்.
ஓவர் ஃபோன் தான். பட் அதில் ஏதாவது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்து கரெக்ட் பண்ணி ஃபைன் பண்ணி சரி பண்ணுறது சரியாய் பிளாக்கேஜ் சரியாய். எங்கேயோ உங்ககிட்ட பிளாக்கேஜ் இருக்குமா பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கொஞ்சம் டைம் முன்ன பின்ன ஆகும். பட் எங்கேயோ 1 to 1 வச்சு பேசி அது என்ன சரி பண்ணுறதுன்னு சரியாய். எங்கேயோ டிவைன் கொடுத்துதான் இருக்கு. 24 hours 365 days கொடுத்துதான் இருக்கு. பட் நம்ம தான் வாங்க மாட்டோம். இதான் இங்கே தான் மேட்டரே. 24 hours 365 days டிவைன் காட்ஸ் கிரேஸ் வந்துட்டே தான் இருக்கு எல்லாருக்குமே. அப்ப நான் சஃபர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது டியூ டு அவர் இக்னரன்ஸ், பியூர்லி அவர் இக்னரன்ஸ். நம்ம எங்கேயோ தப்பு பண்றோம். நம்ம அதை வாங்குற இந்த பிளாக்கேஜ் ரிமூவ் பண்றதுக்காகத்தான் நம்ம அந்த கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். அது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கோயில்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். சரி, ஓகே, இந்த சப்ஜெக்ட் முடிச்சிடலாம். உன் பர்மிஷன் கொடுக்கல, பர்மிஷன் கொடுத்த பிறகு பார்ப்போம். இந்த 2 மாசம் என்ன நீங்க ஃபைன் டியூன் ஆகுறீங்க, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்றோம், நீங்க எவ்வளவு ஃபைன் டியூன் ஆகுறீங்க பார்ப்போம். சித்திரை 1 தானே, இந்த 2 மாசம் இருக்கு பார்த்து பர்மிஷன் முடிய வரைக்கும் கொடுக்கல. ஸோ அந்த டிஸ்கஷன் நேற்று ஃபுல்லாக போயிட்டுனால நேற்று ஃபுல்லாக கிளாஸ்க்கு வர முடியல. அதுதான் தயவு செஞ்சு மன்னிக்கணும். இந்த காரணத்துக்காக தான் வர முடியல. அது அப்படி ரொம்ப 7, 8 o'clock வரைக்கும் போயிடுச்சு காலையில். ஸோ அது கண்டினியூ போகிறதுனால கிளாஸ்க்கு வர முடியல. சரி, அவங்ககிட்ட டிஸ்கஷன் ஆரம்பிச்சாச்சு, பாதியில் கட் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க எத்தனையோ ஊடகங்களுக்கு எத்தனையோ பிரபஞ்சங்களுக்கு போகிறவங்க நமக்காக நமக்கு செய்கிறாங்கன்னும் போது எனக்கு டைம் ஆச்சு கிளாஸ் பண்ண சொல்லக்கூடாது. அது அவங்களுக்கும் தெரியும். அதனால நேற்று 8 மணி ஆயிடுச்சு, வர முடியல, மன்னிச்சுக்கணும். பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம். நான் பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ் ஹோப். அதுக்கு தான் மாதிரி நம்மளை டியூன் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். தென் அடுத்தது இப்போ அதை பற்றி பேசணும். பிளாக்கேஜ் நமக்கு இருக்கு. கடவுள் நமக்கு நன்மை தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம கஷ்டப்படணுன்ற நோக்கம் கடவுள் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, திருப்பவும் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம துளி கூட கஷ்டப்படணுன்ற நினைப்பு கண்டிப்பாக கடவுளுக்கு கிடையாது. நான் பல வகுப்புகளை சொல்லியிருக்கேன். நம்ம சாதாரண மனிதர்களாகிய நாமளே நம்ம கஷ்டம் எவ்வளவு பட்டாலும் நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு டெடிகேட் பண்றோம். நம்ம சாப்பிடுமோ தூங்குறையோ நம்ம என்ன பண்றோமோ, நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம கஷ்டம் கடவுளை வாங்குறோமா, அங்க வாங்குறோமா, அவங்கால விழுறோமா, இவங்கால விழுறோமா, எவங்காலே விழுந்து எப்படியோ விழுந்து கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம கஷ்டம் நம்மளோட போயிட்டோம், நமக்கு பிறகு குழந்தைங்களுக்கு வரக்கூடாது, நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கணும். சாதாரண நாமளே நினைக்கும் போது நம்மளை படைச்ச கடவுள் மட்டும் கஷ்டப்பட்டோம், துன்பப்பட்டோம், இப்படிதான் கஷ்டப்பட்டோம் நினைப்பாரா? இல்லை. அவர் நம்ம நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறார். அப்ப நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் சொல்றாரு. ஆனா நம்ம டியூ டு அவர் ஃபேக்டர்ஸ் நம்ம சைட்ல தான் பிரச்சனை. நம்ம நிறைய பிளாக்கேஜ் வச்சுட்டு இருக்கோம், அதனால நம்ம வாங்க மாட்டோம். அந்த பிளாக்கேஜ் எப்படி எடுக்கணும்னு தான் மேட்டரும். இந்த ஆன்மீகம் என்ன சொல்லுன்னா, இறைவனுடைய அருளை நாம அனுபவிக்காம, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்காம, இறைவன் கொடுக்கின்ற இன்பங்களை நாம் அனுபவிக்காம நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். அதை போக்குவரத்து என்னன்னு சொல்றதுதான் ஆன்மீகம். ஆனா அந்த ஆன்மீகம் இன்னைக்கு போலியான ஆன்மீகமாக இருக்கிறது. சரியான ஆன்மீகமாக இருந்தால் யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. ஆமாங்க, இப்படிதாங்க கஷ்டம் தாங்க, கர்மா தாங்க பண்ணிட்டீங்க, வேற வழி இதுங்க கஷ்டப்படுங்கன்னு சொல்றதுக்கு நாம தேவையில்லை, யாருமே தேவையில்லை. ஆமாங்க, நீங்க கஷ்டப்பட்டுருக்கீங்க, கரெக்ட், நான் என்ன நீங்க நிறைய பாசிட்டிவ் கர்மெல்லாம் பண்ணிக்கிறீங்க, அதை அனுபவிச்சு தாங்க தீரணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆன்மீகவாதி தேவையில்லை. கண்டிப்பா கர்மாஞ்சலியும் தேவையில்லை. மற்றவங்கள கூட விடுங்க, அது வேண்டாம். கர்மாஞ்சலியும் தேவையில்லை. ஆமாங்க, கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும், ரைட் தாங்க, கரெக்டாங்க அப்படின்னு சொல்றது நான் தேவையில்லை, யாருமே தேவையில்லை, இந்த சிஸ்டமே தேவையில்லை. அப்படி இருந்தாலும் அது வெளிவரத்துக்கு வழி இருக்கு. அந்த வழிகள்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த லைஃப்லயே சொர்க்க வாழ்க்கையை உங்களால அனுபவிக்க முடியும். அடுத்த லைஃப் போனஸ், அது போனஸ். இந்த லைஃப்லயே தினமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு நாளும் சந்தோஷமாக, அமைதியாக, இன்பமாக அந்த சொர்க்க வாழ்க்கைகளால் வாழ முடியும். நடக்கிற விஷயமா சார் இது? சாத்தியமா? நடக்கிற விஷயம் தான். அதை சாத்தியம் நம்ம தான் பண்ணணும். நாம நம்மளை மாத்திக்க தகுதி இல்லாத இருக்கும்போது, நாம அதை கொடுக்குற தகுதி இல்லாம நாம நம்மளை மாத்திக்காத போது அது அப்படியே தான் இருக்கும். தியரிட்டிக்கலா தான் இருக்கும், ப்ராக்டிக்கலா வராது. பேசிட்டு இருப்போம், கடவுள் அறுப்புறுகிறார், சொந்தமாக நினைக்கிறார், அவர் நினைச்சுதாங்கிறார், நாம கட்டுப்பட்டுதான் இருக்கிறோம். அது அப்படி அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம இப்படிதான் இருக்கிறோம். இந்த கேப் எப்போ கிளியர் ஆகுறது, எப்போ மெர்ஜ் ஆகுறது, அவங்க எப்போ மெர்ஜ் ஆகுறது, அந்த டெக்னிக் தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்ப இந்த லைஃப்ல கஷ்டப்படணும் கட்டாயம் கிடையாது. நான் அடிக்கடி சொல்றது, இந்த லைஃப்லயே இதெல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்கோ, என்னென்ன பிளாக்கேஜ் இருக்கோ எல்லாமே கிளியர் பண்ணி இந்த லைஃப்லயே சொர்க்க வாழ்க்கை வாட ஆரம்பிச்சிடுங்க. இந்த லைஃப்ல நீங்க அடுத்தது டார்கெட் பண்ணாதீங்க, அடுத்தது அப்புறம் அது பார்த்துக்கலாம். முதல்ல இங்கேயே நீங்க இங்கேயே இந்த லைஃபையே சொர்க்கமாக மாற்றணும்னு நீங்க நினைச்சாதான் அடுத்த லைஃப் சொர்க்கமாக மாற்ற முடியும்.
சொர்க்கமாக மாற்ற முடியும். நான் பரவாயில்ல, இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டுக்கிறேன், அடுத்த ஜென்மத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணீங்கன்னா அது போயிடும். ஒரு 100-200 ஜென்மம் போயிடும், ஹண்ட்ரட்ஸ்ல போயிடும். அத்தனை ஜென்மத்தி பறந்து வளர்ந்து வாழ்ந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அதோட போயிட்டே இருக்கும். உங்களுக்கு எய்ம் எல்லாருமே வந்து இந்த லைஃப்லயே, இப்பவே இந்த லைஃப்லயே நான் வந்து அந்த சொர்க்க வாழ்க்கை அடையணும், இந்த லைஃப்லயே நான் இறைவர் அடையணும், நான் இந்த லைஃப்லயே இறைவனை அடைஞ்சு அந்த எட்டர்னல் பிளிஸ், அது வந்து நிரந்தரமான ஆனந்தம், பேரானந்தம், அந்த ஆனந்தம் போயிடணும் அப்படின்னு இப்பவே டைம் வைக்கணும். அது பாசிபிலிட்டியாண்டு வேற சமாச்சாரம், நடக்குமா நடக்காதுன்னே வேற சமாச்சாரம். அதுக்கு நம்ம தகுதி உள்ளவங்களா இருக்கியான்னு வேற சமாச்சாரம். பட் தகுதி உள்ளவங்க ஆக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அந்த காலத்துல கோயிலை கொண்டு வந்தாங்க. அவையார் சொன்னாங்க, கோயிலாவது குடியிருக்க வேண்டாம், கோயிலாவது குடியிருக்க வேண்டாம். சரியான பழமொழி. இறைவன் வந்து அந்த அம்மா மைண்ட்ல போய் உட்கார்ந்து, ஆத்மால உட்கார்ந்து, மைண்ட்ல உட்கார்ந்து, அவங்க மூளையில உட்கார்ந்து அந்த வார்த்தை கொண்டு வராங்க, கோயிலாவது குடியிருக்க வேண்டாம். அப்படின்னா என்ன? கோயில்ல இருந்தா அந்த டிவைன் பவர் அங்க இருக்கும். அந்த டிவைன் பவர் போய் நாம டெய்லி வாங்கிக்கணும், அதனால கோயிலுக்கு போய் வாங்கன்னு சொன்னாங்க. அது மறைமுகமாக ஒரு வாழ்க்கை தத்துவம், அது அடிப்படை கடமை. அது கோயிலுக்கு இல்லாவது குடியிருக்க வேண்டாம், டெய்லி கோயிலுக்கு போகணும், ரிசீவ் பண்ணணும். இட் இஸ் அ சிஸ்டம், ரைட், ஓகே. பட் அந்த சிஸ்டம் அப்ப பர்ஃபெக்டா இருந்தது, இப்ப சரியில்லைன்னா நம்ம சொல்ல வரோம். என்ன டிஃபரன்ஸ் ஔவையார் சொன்னதுக்கும் டாக்டர் இளங்கோ சொல்றதுக்கும்? டாக்டர் இளங்கோ மீன்ஸ் சித்தர்களும் இறைவனும் சித்தர்களும் சொல்றோம், ஐ ஆம் த டூல். இங்க டாக்டர் இளங்கோ தனிப்பட்ட முறையில் கருத்து எதுவும் சொல்லு, எல்லாமே அவங்களுடைய கருத்துக்கள் தான். அப்ப ஔவையார் காலத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் நம்ம காலத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த புனிதத்தன்மை டோட்டலா மாறி போச்சு, 100% மாறி போச்சு. 5, 10, 20 அப்படின்னாங்க 100% மாறி போச்சு. எல்லாமே கமர்ஷியல் ஆகிப்போச்சு. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கரெக்ட். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இந்த ஆலயம் அப்படின்னா எல்லா மதங்களுடைய வழிபாட்டு தலங்களுமே, இந்த கோயில் டெம்பிள் அப்படி எடுத்துக்காரு, எல்லா மதங்களுடைய வழிபாட்டு தலங்களுமே ஆலயம்ன்ற வேர்டு, அது யூனிவர்சல் வேர்டு. ஆலயம் நம்ம சொல்ற கோயில். முஸ்லிம்ஸ் மாஸ்க், கிறிஸ்டியன்ஸ் வந்து சர்ச், சீக்கிரம் குருத்வாரா, புத்த மதத்துக்கு அவங்களுடைய கோயில், அது மாதிரி அவங்கவுங்களுக்கு உண்டான கோயில். ஸோ ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னா அதுதான். எந்த மதத்திற்கும் அவங்களுடைய புனித வழிபாட்டு தலங்களும் அது சாலவும் நன்று. பட் நடந்துட்டு இருக்கு, எல்லா கோயிலுக்கும் நடக்குது, எல்லாம் பூஜை பண்ணக்காக நடக்குது, எல்லாம் நடக்குது. அப்புறம் ஏன் லைஃப்ல இவ்வளவு நெகட்டிவ் நடக்கு? வாய்க்கு பேப்பர் வாங்கி வைக்கிறாங்க, 2 மாசமாச்சு இன்னும் பார்க்கவே இல்லை. 2 மாசம் முன்னாடி ஒரு நாள் எடுத்து பார்த்தேன் பேப்பர் அப்படியே பண்டா போயிட்டு இருக்கு. பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நரசமா இருக்கும் நியூஸ் பார்த்தீங்கன்னா. அதில் வந்து ஒரு 100 நியூஸ் இருக்குன்னா 95% ஆஃப் நியூஸ் வந்து நெகட்டிவ் நியூஸ் தான் இருக்கும், 5 நியூஸ் தான் பாசிட்டிவா இருக்கும், 95%. இது டிவியும் சரி, நியூஸ் பேப்பரும் சரி, அப்படிதான் இருக்கும். இப்போ இது ஏன் நடக்குது? அப்ப ஆலயங்கள் அதனுடைய வழிபாட்டு வேலையை நம்ம பண்ணும்போது அது நம்ம சரியா செய்யலையா? எல்லா மதங்களுக்கும் பொருந்தும். ஆலயங்களாவது குடியிருக்க வேண்டாம், ரைட். அப்ப ஆலயத்திலிருந்து நம்ம முறையா சரியான எனர்ஜி எடுத்துக்கணும். 2 விஷயம் தப்பு நடக்குது இங்க. நாமளும் முறையா ஆலயத்துக்கு போய் சக்தி எடுக்கிறது இல்லை, ஆலயமும் சரியான சக்தியை கொடுக்கவில்லை. நான் திரும்பவும் சொல்றேன், கோயில்களை பத்தி ஒரு தெளிவை கொடுக்குறோம். கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா நீங்க டிசைட் பண்ணிக்க, நான் சொல்ல மாட்டேன். நாங்க சொல்லலை, நீங்க கோயிலுக்கு போங்கன்னு சொல்லலை, கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை. தட் இஸ் அப் டு யுவர் கர்மா. நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, கோயிலுக்கு போகலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. பீகாக்காரங்க சொல்ற மாதிரி, திராவிட கழகம் பெரியார் கட்சிக்காரங்க இருக்காங்களா, அவங்க சொல்ற மாதிரி கடவுளை பரப்புன்னு, காட்டு மிராண்டி, கடவுளை கும்பிடுறோம், என்னமோ ஒரு 3 இது சொல்லுவாங்க இல்லையா, காட்டு மிராண்டி, அயோக்கியன் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலை, அந்த பிரச்சனை நம்ம அப்படி சொல்ல. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அதை நம்ம கடவுள்னு பேர் சொல்றோம். ஒருத்தருக்கு பேர் வைக்கிறாங்க, ஒரு மதத்தை ஒரு பேர் வைக்கிறாங்க. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அது உண்மைதான். அதை மீறி நம்மளா ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன இன்டென்ஷன் இருக்குன்னு அது கூட அதை சொல்ற மாதிரி அன்சர்ஸ் பண்ணி போயிடணும். அதுதான் அந்த சக்திக்கு, அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வழிபாடு பண்றோம், முறையை எடுத்துக்கிறோம், ரைட். ஸோ அந்த வழிபாடு முறையை வந்து நாமளும் சரியா போய் எடுத்துக்கிறது இல்லை, அதுவும் சரியா கொடுக்கல. அப்ப கோயில்களை பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன். இப்போ கோயில்கள் என்ன பிரச்சனைகள் இருக்கு, பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு பேசுவோம். அன்னதானத்தை பற்றியும் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பேசுவோம். நீங்க இதை கேட்டுட்டு நீங்க கோயிலுக்கு போறதும் போகாதும் உங்களுடைய விருப்பம். மகராஜரா கோயிலுக்கு போங்க, மகராஜியா கோயிலுக்கு போங்க, உங்களை யாரும் வேணான்னு. அது மாதிரி அன்னதானமும் மகராஜரா செய்யுங்க, மகராசியா அன்னதானம் பண்ணுங்க, உங்க சௌகரியம், நான் வேணான்னு சொல்றேன்.
பட் விஷயம் என்னன்னா, இது என்ன பிளஸ் அண்ட் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்க அன்னதானம் பண்ணலாமா வேண்டாமான்னு உங்களுடைய கர்மா பொறுத்து, கோயிலுக்கு போகலாமா வேணாமா உங்களுடைய கர்மா பொறுத்து. இது சாப்பிட்டு இவர் கர்மா, அவ்வளவுதான். சொல்ல வேண்டிய மேடம் எங்களுடைய வேலை நாங்க சொல்றோம். சரியா? அப்போ கோயில்களில் போறோம், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வாங்கிட்டு வரதுக்காக போறோம். அங்கிருந்து நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி கிளியர் பண்றோம். இந்த வேலையை தான் செய்யணும். கோயில் என்ன வேலை செய்யும்? நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எடுத்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும். அதான் மேட்ரு. வேற ஒன்றும் இல்லை. எல்லா வழிபாட்டையும் இதான் பண்ணணும். பட் இன்னைக்கு செய்யுதா? இல்லை. கோயில்ல கொலை நடக்குது. வரதராஜ பெருமாள் கோயில்ல கொலை நடக்குது. பப்ளிக்கா கொலை நடக்குது. அது யாருக்கு இருந்தாங்க என்ன இருந்தா அது நமக்கு இப்ப வேண்டாம். நம்ம அது வேணும், நமக்கு வேண்டாம். கோயில்ல கொலை நடக்குது. ஒரு கோயில்ல கொலை நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த கோயில்ல தெய்வ சாந்தியம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. கோயில்ல தெய்வ சாநித்தியம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த கோயில்ல? சரி, கோயில்ன்றது இறைவனை வழிபடுறதுக்காக போறாங்க, நீங்க வர்றீங்க. அந்த இடத்துல அது ஹுண்டின்னு எதுக்கு வச்சாங்கன்னா இவங்களா விருப்பப்பட்டு போடுற காசு தான். இவங்களா விருப்பப்பட்டு போடுற காசு தான். அதே மாதிரி அங்க இருக்கிற அர்ச்சகர்கள் வந்து அவங்க இறைப்பணி செய்யறாங்க, இறைவனுக்காக செய்யறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில வந்து தேவைகள்லாம் இருக்கு. அவங்களும் குடும்பம் நடத்தணும், அவங்களுடைய குடும்பத்தை நடத்தி வளர்த்தி ஆளாக்கணும், குழந்தைங்களாம் வளர்த்து ஆளாக்கணும், அவங்க செலவுகள் இருக்கு. அப்போ அந்த காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்காக இவங்க ஹோல் ஆட்டில் உண்டியல்ல போட்டாங்க, மக்கள் உண்டியல்லையும் போட்டாங்க, ப்ளஸ் வந்து அவங்க தட்டிலையும் வைப்பாங்க. அது லஞ்சம் கிடையாது. இட் இஸ் நாட் பிரைப். லஞ்சம் கிடையாது. நம்ம அந்த இறைப்பணியை அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவர் தன்னுடைய தொழிலை விட்டு அதை தொழிலா செய்யறாரு. அப்போ செய்யும்போது அவருடைய குடும்பத்தை பார்த்துக்கிறது நம்முடைய கடமை. அது இட்ஸ் அவர் டியூட்டி. அதனால அது ஒரு நன்றி கடனாக நம்ம வந்து அந்த ஆஃபரிங்ஸ் கொடுப்போம், தட்ட வைப்போம். அதுதான் முறை, சரியான முறை. பட் அவங்க ப்ராப்பரா இருந்தாங்கன்னா நம்ம மக்கள் கொடுத்துருவாங்க. பட் இப்ப என்ன பண்றாங்க, நீங்க கொடுக்குறதுல அவங்க கம்பல்சரியா வாங்குறாங்க. இவ்வளவு பணம் கொடுத்தா தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்பல் பண்றாங்க. அதாவது கம்பல் பண்ணி வாங்குறாங்க காசு. நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். சென்னை பெசன்ட் நகர்ல அஷ்டலட்சுமி கோயில்ல எப்படி பணம் வாங்குறாங்க நான் பார்த்தேன் நேரில். நான் பார்த்தேன். அதுல அஷ்டலட்சுமி கோயில்ல நீங்க பணம் இல்லைன்னா உங்களுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்க நின்றேக்க வேண்டிதான், இங்க நின்றேக்க வேண்டிதான். ஒரு ஸ்டேஜ்ல நீங்க ஏன் நிக்கிறீங்க, வெளியே போங்க கூட சொல்லுவாங்க. சென்னை பெசன்ட் நகர் அஷ்டலட்சுமி கோயில், அஷ்டலட்சுமி எல்லா லட்சுமி சேர்த்து கொடுக்குறாங்க, அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போறாங்க. அங்க பணம் வாங்குறாங்க பாருங்க, அநியாயமா வாங்குறாங்க. அந்த கோயில எப்படி வந்து அஷ்டலட்சுமியுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க எப்படி போய் ஆசீர்வாதம் வாங்க முடியும்? எப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்க? கமர்ஷியல், they are doing business. அங்கே காசு இல்லாத உள்ள போய் கடவுளை கும்பிட முடியாது. காசு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட், காசு போடலாம் உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட். இது பாக்குறீங்க, நிறைய கோயில்ல பார்க்க முடியும், இது யாரும் மறக்க முடியாது. நிறைய கோயில்கள்ல நீங்க காசு கொடுத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு, காசு கொடுக்கலன்னா ஒரு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு. இது நடக்குது. அப்ப அந்த இடத்துல இறை சாநித்தியம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி போய் வாங்கிட்டு வர முடியும்? நீங்க தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க எங்க எப்படி சக்தி இருக்கும்? இட் இஸ் நாட் எ டெம்பிள், இட் இஸ் அ பிசினஸ் பிளேஸ். இட்ஸ் எ பிசினஸ் பிளேஸ். கடவுளை கும்பிடுறதுக்கு காசு எதுக்கு? அப்போ காசு கொடுக்கணும் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா அது 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 வந்து ஒரு மால் மாதிரி வச்சுக்கலாமா, இல்லை ஒரு ஷாப் மாதிரி வச்சுக்கலாமா? ஒரு பிசினஸ் என்டிட்டி, அது பிசினஸ் பிளேஸ். அது எப்படி கோயில் நினைக்கிறீங்க? ஆசீர்வாதம் எப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்க? அஷ்டலட்சுமியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? நீங்க அப்படி கப்புன்னு நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறீங்க? இல்லை. சகோதரர் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, திருச்செந்தூர் கோயிலுக்கு போனேன் சார், திருச்செந்தூர் கோயிலில் போனா கவர்மெண்ட் ஆஃபீஸ் லெவல்ல, ஹையர் லெவல்ல பெரிய ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட போறேன். ஏன்னா கோர்ட்டுலாம் நிற்காம ஃப்ரீயா போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும். அதுக்காக நல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ல நல்லா ஹை வேல்யூடா இருக்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு போறாரு, விஐபி லெட்டர். போறாரு, பாக்குறாரு, கொடுக்குறாரு. ஓகே ரைட், அலோவ் பண்ணுவார்னா? அப்படியா, சரி, ஒரு 200 ரூபாய் கொடுங்கன்றாரு. அவர் சொல்றாரு, சகோதரர் கரெக்டான பாயிண்ட், இது உண்மை. அது அதாவது இவர் எதுக்கு போறாரு? கோர்ட்டுல போய் எல்லாம் நர்சிங் கூப்பிட முடியாது, நமக்கு ஹை லெவல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, அதனால நம்ம கோயிலுக்கு போகலான்னு போறாரு. அப்ப இவங்க லெட்டர் வாங்கி போட்டா நம்ம ஈஸியா போயிட்டு போகலான்னு போறாரு. அங்கே அவருக்கு ஒரு செக் வைக்கிறாங்க பாருங்க, இதை கொண்டு போய் கொடுத்தாலும் கூட ஒரு 200 ரூபாய் கொடுங்க.
அப்போ ஹை லெவலில் விஐபி லெவலில் ரெக்கமெண்டேஷன் போனாலும் கூட அங்கே 200 ரூபாய் கொடுத்தா தான் வேலை நடக்குது. திருச்செந்தூர் கோயிலில் நடந்த விஷயம் இது, ரீசெண்டாக நடந்த விஷயம் சகோதரர் சொன்னார். அப்போ அந்த கோயில் தெய்வ சாநித்தியம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த தெய்வ சாநித்தியம் வாங்குறதுக்கு காசு கொடுத்தா தான் போக முடியுமா? எப்படி அது 200 ரூபாய் கொடுங்கன்னு கேட்குறாரு, கம்பல்சரியாக கேட்குறாங்க. யாருக்கு என்னமோ ரேட்டு, காசு கொடுத்தா தான் தரிசனமே உண்டு. நிறைய கோயிலில் நடக்குது, நிறைய கோயிலில் நடக்குது. அப்போ கமர்ஷியல் நடக்கிற இடத்துல எப்படி இறை சாநித்தியம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவன் திருச்செந்தூர்ல கூட தான் சொல்றேன் நான். எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது போய் எப்படி வாங்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல அது இருக்குமா இல்ல குறையுமா? எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அது பிசினஸ் பிளேஸா? அது பிசினஸ் பிளேஸா? அது நடக்குது. இது மாதிரி நிறைய நடக்கும். நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா தான் நடக்கும், பணம் கொடுக்கறது நடக்காது. ஏன் என்னுடைய குரு சுந்தரராஜன் ஒரு தடவை கேட்டார் கேள்வி, அவரே ஒரு நாள் கேட்டார், திடீர்னு கேட்பார் அவர். திருப்பதி கோயிலுக்கு எல்லாரும் போறாங்க, ஃப்ரீ டிக்கெட்லையும் போறாங்க, 5000 10,000 பணம் கொடுத்தும் போறாங்க, டிக்கெட்லாம் இருக்கு, அது ஆர்ஜித சேவைன்னு ஏதோ சொல்றாங்க, ஏதோ சேவை காசு கொடுத்து போறாங்க. அப்போ கடவுள் ஏன் ஓரவஞ்சனை பண்றார்? அப்போ கடவுள் எல்லாருக்கும் பொது இல்லையா? இவன் காசை கொடுத்துட்டு டக்குன்னு போய் ஒரு 10-15 நிமிஷத்துல 1 ஹவர்ல பார்த்துட்டு வந்துடுறான். காசு இல்லாதவன் 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு அது என்ன, அதை ஏதோ உள்ள செல்லில் போடுவாங்கல்ல, அந்த செல்லில் போட்டு அடிச்சு 2 நாள் 3 நாள் கழிச்சு பார்த்து வரான். ஏன் கடவுள் இது பண்றாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார் அவர் என்கிட்ட. ஏன் அப்படின்னு அவரே கேட்டார். இதுக்கு ஆன்சர் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருக்கேன், அது பார்த்துக்கோங்க, பழைய வீடியோ இருக்கு. அவர் என்ன கேட்டார், நான் என்ன ஆன்சர் பண்ணேன், அது என்ன அப்படின்னு சொல்லி பழைய வீடியோ திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் வையுங்க. கடவுள் அப்போ ஒரு கண்ட வெண்ணெய் ஒரு கண்ட சுண்ணாம்பு வைக்கிறாரா? 1000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து வரவனுக்கு உடனே தரிசனம் கொடுத்துட்றாரு. இல்லாதவமா 3 நாள் வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு 3 நாள் பழப்பு கட்டுது இல்லை, 3 நாள் லீவ் போகணும் இல்லை, 3 நாள் சேலரி கட் பண்ணியிருப்பாங்கல்ல, இல்லை 3 நாள் லீவ் போறீங்களா, அவ்வளோதான் கஷ்டப்பட்டு வரலாம். இவன் வந்துட்டு போறான். ஏன் கடவுள் ஓரவஞ்சனை பண்றாரு? அதை பற்றி பழைய வீடியோ பேசியிருக்கேன், பாருங்க, ஆன்சர் பாருங்க, திருப்பி ரிப்பீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், பார்த்துக்கோ. கடவுள் தான் ஓரவஞ்சனை பண்ண, மனுஷன் தான் அத்தனை வேலையும் பண்றான், மனுஷன் தான் அத்தனை வேலையும் பண்றான், கடவுள் தான் அப்படி பண்ணல. அவர் யூனிவர்சல் டு ஆல். அதுக்காக தான் சொன்னேன், இப்படிலாம் போய் கஷ்டப்பட வேண்டாம், உட்கார்ந்து கிருஷ்ண வச்சு கடவுளை கூப்பிட்டுக்கோங்கன்றோம். இங்கே போய் அங்கே போய் நசிங்க, அங்கே போய் இங்கே போய் நசிங்க, காசை கொடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உடம்பு ரீதியாக சஃபர் ஆகி, மன ரீதியாக சஃபர் ஆகி, இன்கம் ரீதியாக சஃபர் ஆகி, லீவ் போட்டு எதுக்கு அப்படி கஷ்டப்படணும்? உட்காந்துட்டு நல்லா டைம் தான், நல்லா நல்லா திருப்தியாக சாப்பிட்டு திருப்தியாக உட்காந்து கிருஷ்ண வச்சு கடவுளை கூப்பிட்டுக்க வேண்டியதானே? பாலாஜி என்னை கூப்பிட்டுக்க வேண்டியதானே? திருப்பதி பாலாஜியை. அது ஏன் தெரியாமல் போய் அங்கே போறீங்க? கும்பமேளா போய் அங்கே நசுக்கி சாகணும், சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல், ஒரு நேச்சுரல் கால்ஸ், ஒரு 1 பாத்ரூம் போனோம் 2 பாத்ரூம் போனால் கூட போக முடியும் சொன்னாங்க. போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க, சார் அவ்வளோ கூட்டம் சார், ஒன்றும் பண்ண முடியல, ஒரு யூரின் போகணுன்னா கூட போக முடியல, ஒரு மோஷன் போனால் கூட போக முடியல, எல்லாம் கூட்டம் சார். அதுதான் பெரிய பெரிய விஐபிங்க மட்டும் அவங்க கரெக்டாக வந்து போயிடறாங்க, பெரிய பெரிய விஐபிங்க வந்து போகிறாங்க. அப்போ விஐபின்னு ஒரு 1 lakh பீப்புள் வச்சுக்கணும், மிச்சம் அத்தனை கோடி மக்கள் போகிறாங்களா, அவங்கெல்லாம் யார்? விஐபி ரைட் போனாங்க, அப்படியே போனாங்க, குளிச்சாங்க, வந்துட்டாங்க, செக்யூர்டா வந்துட்டாங்க, செக்யூரிட்டியோட போய் செக்யூரிட்டி அதோட சேஃபா வந்துட்டாங்க. மொத்தம் போய் நசில் செத்து போயிட்டாங்க, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ என்ன அது இவனுக்கு மட்டும் ஏன் அந்த வித்தியாசம்? அவர் சொன்னாங்க, போயிட்டு சொன்னாங்க, சார் அந்த ஜென்ஸு பரவாயில்ல சார், லேடிஸு அதுக்காக போனவங்க ஒரு 1 பாத்ரூம் தனியாக எங்கேயும் ஒதுங்கி போக முடியல சார், ஒரு 2 பாத்ரூம் எங்கேயும் தனியாக போக முடியல சார். ஆனால் போட் பண்ணியிருக்காங்க, அது நம்ம சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. பட் மேக்சிமம் அவங்க மக்களுக்கு அந்த கவர்மெண்ட் என்ன செய்யணுமோ அதை செய்யறாங்க. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும், எந்த கட்சி ஆட்சியா இருந்தாலும் அவங்களால முடியும் என்ன ஒன்று செய்வாங்க. பட் அதையும் மீறி நிறைய கூட்டம் வருது பண்ணும்போது அவங்களாம் என்ன பண்ண முடியும்? அவங்களாம் முழிக்கிறாங்க. அப்போ போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க, சார் லேடிஸுக்கு இது மாதிரி போகிறதுக்கு கூட நேச்சுரல் கால்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு கூட போக முடியல சார், வர முடியல சார், நம்ம ஃபீல் பண்ணாங்க. உங்க யார் அப்படி போக சொன்னா? ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இதுக்கு உங்களை யாருங்க அப்படி போக சொன்னாங்கன்னு கேட்டேன். இல்லை சார், அந்த டைமில் அந்த எனர்ஜி போடுறோம், அது வாங்கிறதுக்காக தான் போகணும், அது போயிட்டா புண்ணியம் வந்துடுமா, பாவம்லாம் போயிடுமா சொன்னாங்க. ரைட்டு, அது ரைட்டு, அங்கே மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லைன்னு நீங்க சொன்னாங்களான்னு கேட்டேன். ரைட்டு, அங்கே கும்பமேளாக்கு போனால் அந்த நன்மை கிடைக்கும், பணம் கிடைக்கும், பாவங்கள்லாம் தீரும்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே மட்டும்தான் கிடைக்கும்னு உங்களுக்கு சொன்னாங்களான்னு கேட்டேன். யோசனை பண்ணுற போய், ஆமாம் சார், கரெக்டு தான் சார், கரெக்டு தான். இல்லை, நல்லா யோசனை பண்ணுங்க, டைம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். கும்பமேளாக்கு போனாதான்
உன் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். உன் மேல போனாதான் உன் பாவம்லாம் போகும். உன் மேல போயிட்டா நீ எத்தனை ஜென்மத்துல பண்ணது எல்லாமே கிளியர் ஆயிடும். ஆனா அங்க மட்டும்தான் உண்டு. அது அந்த டைம் ஸ்பெசிஃபிக்கா அந்த டைம் மட்டும்தான், அந்த டைம் மட்டும்தான், மற்ற டைம் இல்லை. அப்போ அதை தவிர வேற எங்கேயுமே சோர்ஸே இல்லைன்னு உங்களுக்கு யாராவது சொல்லிக்கிறாங்களா? கடவுள் எங்கேயா சொல்லிக்கிறாரு உங்களுக்கு அப்படின்னு? நீங்க பட்டி பாருங்க, நீங்க படிச்சதெல்லாம் பட்டி பாருங்க. இல்லை, அப்படி சொல்லலை. அப்ப யாருக்கு தப்பு அது? ஆமா சார், நம்ம தப்பு தான் சார், கரெக்டு தான் சார், இது எனக்கு தோணலையே சார். அதுதான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதான் கடமையாக சொல்லிக் கொடுக்குறேன். இது தோணலையேன்றீங்களே, இது தோணாத மக்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க, கோடிக்கணக்கில் இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கோயிலில் கொலை நடக்குது, கோயிலில் வியாபாரம் நடக்குது, கோயிலில் டைப் ஆஃப் பிரைபரி தான் அது. அதாவது நம்ம ஆசீர்வாதமாக சந்தோஷப்பட்டு கொடுக்குற பிடுங்கப்படுகிறது, பணம் பிடுங்குறாங்க. இவ்வளவுதான் கொடுக்குறாங்க. இவங்களே கட்சியில் இருக்காங்க. இவங்களுடைய டாக்குமெண்ட்ஸு, இவங்களுடைய விஷயங்களை கடவுள்கிட்ட சாமி பாத்திர வச்சுட்டு அதை எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு ஒரு காசு, எல்லாருக்கும் ஷேர் கொடுக்கணும். அந்த அச்சக்கரில் இருந்து அங்கே வேலை செய்கிறவங்க இருந்து எல்லாருக்கும் இந்த அவருக்கு இவ்வளோ கொடுங்க, இவங்க கொடுங்க, இவ்வளோ கொடுங்க, இவ்வளோ கொடுங்க வச்சுட்டு வந்து. ஏன்னா இவங்க டாக்குமெண்ட்டு, இவங்க ஜுவல்லு, இவங்க முக்கியமான சில விஷயங்கள்லாம் அவர் சாமி பாத்திர வச்சுட்டு வந்து கொடுக்குறதா. அதனால அவங்க இவ்வளோ செலவு பண்ணாங்க. சரி, செலவு பண்ணி பலன் கிடைச்சா? இல்லை, கிடைக்கல, செலவாங்க தான் மிச்சம், செலவாக மிச்சம். அது ஏன் அங்கே போய் சாமி பாத்திர வச்சா தான் அது எஃபெக்ட் கிடைக்குமா? அது தனியாக நம்ம வச்சா கிடைக்காது. ஏன் அந்த எனர்ஜி நாம் எடுத்து கொடுக்க முடியாது? என்ன தெரியலை. இக்னரன்ஸ், அறியாமையே நம்மளுடைய அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். ஏன் அங்கே சாமி பார்த்து தான் வைக்கணும், அங்கே வச்சு அவரோட பிளஸ்ஸிங் கிடைக்கும். ரைட், ஓகே, தப்பு இல்லை, ரைட், ஓகே. ஏன் அங்கே வைக்கிறதுக்கு அவன் ஏன் காசு வாங்குறான், காசு கேட்குறான்? சரிம்மா கொடுங்கம்மா, வச்சு கொடுத்தா தட் இஸ் கரெக்ட். அங்கே வைக்கிறதுக்கு தனியாக காசு, இவ்வளோ ரேட்டு, எவ்வளோ நிமிஷம் இருக்கணுன்றதுக்கு ரேட்டு, எவ்வளோ நிமிஷம் வச்சு கொடுப்பேன், எடுத்து கொடுப்பேன், அதுக்கு எல்லாருக்கும் கப்பம் காட்டணும். அப்போ இது என்ன ஆன்மீக முறை? இது என்ன? இது அது டோட்டலி பியூர்லி பிஸ்னஸ் அது. அப்புறம் போய் இறையல் எப்படி கிடைக்கும்? மசூதி பண்ணி அல்லாவை தொழறதுக்காக போகணும். அங்கே டெரரிஸ்ட் இருக்காங்க. நான் சொல்ல பேப்பர் நியூஸ், நான் தனிப்பட்ட முறை யாருன்னு சொல்லுவேன். டெரரிஸ்ட் இருக்காங்க, டெரரிஸ்ட் போய் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு வருது. அந்த மசூதியில் தெய்வத்தன்மை எப்படி இருக்கும்? நியூஸ் பேப்பர் செய்தி நான் சொல்கிறேன், நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். தெய்வத்தன்மை எப்படி இருக்கும்? அப்புறம் அங்கே போயிட்டு அல்லா எப்படி அணைச்சி கொடுத்துப்பாருன்னு நினைக்கிறீங்க? எப்படி அல்லா எனக்கு பிளஸிங் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? அது எப்படி வரும்? அங்கேயும் புனிதன்மை இருக்காங்க, அங்கே இருக்கு. குருத்வாரா, ரைட், ஓகே. டிவைன் எனர்ஜி அங்கே இருக்கு, ஓகே. பேப்பர் நியூஸு வெட்டிக்கிறாங்க, கத்தியில வெட்டி மாள்றாங்க. அதே குருத்வாரா கத்தியில வெட்டி மாள்றாங்க 2 பேரும். டிவிலையும் பார்த்தேன், தென் பேப்பர் நியூஸும் பார்த்தேன். கட்டிங் எடுத்து வைக்கிறத விட்டேன். அடிச்சு நம்ம சினிமாவில் எம்ஜிஆரும் நம்பியாரும் கத்தி சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா? எம்ஜிஆர் நம்பியார் கத்தி சண்டை போடுவாங்க, அதே மாதிரி போடுறாங்க கோயிலில். அந்த குருத்வாரால என்ன புனிதன்மை இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அங்க என்ன உணவு இருக்கணும்? அங்க பாசிட்டிவான உணவு இருக்கணும். அந்த குருத்வாரா அங்கே சண்டை பிடிக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் நைட்டு எல்லாரும் போகிறவங்களுக்கும் சப்பாத்தி சாப்பாடு போட்டு என்ன பிரயோஜனம்? அங்கே போகிறவங்களாம் ஷூ தொடச்சி என்ன பிரயோஜனம்? எல்லாம் ரைட்டு, ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அங்கே சண்டை பிடிச்சி ஒரு எனிமிட்டி, அந்த ஒரு அந்த அது என்ன சொல்றது, அந்த எனிமிட்டி எனர்ஜி வந்து அங்கே ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணுறீங்க. பகைமைத்தன்மை உணர்வு, பகை உணர்வு வந்து அந்த இடத்துல ரெக்கார்ட் ஆகுது. உங்களுக்கு அறியாம ரெக்கார்ட் ஆகுது, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், அங்கே ரெக்கார்ட் ஆகுது. அப்போ அங்கே போகிறவனுக்கு அந்த பகை உணர்வு போகும் இல்லை. பகை உணர்வு போச்சுன்னா அந்த தன்மை எங்கே இருக்கு? இல்லை. கருக்கு கோயிலெல்லாம் இப்போ இந்த அந்த இடத்துலலாம் ஆஃபீஸ் போட்டாங்க, உள்ள பாத்ரூம் டாய்லெட்லாம் இருக்கு. கோயிலுக்கு இருந்து 20 மீட்டர்ஸ் தள்ளி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். கோயிலை ஒட்டியே வச்சிருக்கிறாங்க. அது நடிச்சு வரும், இன்ஃபேக்ட் ஆகும். நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, நான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். கோயில்களை ஒட்டி வசிக்கின்றவர்கள் வீடு, கோயில்களை ஒட்டி கோயிலிருந்து 20 மீட்டர்ஸ்க்குள்ள அவங்க வசிக்கிற வீடு, அதை யாரெல்லாம் வசிக்கிறாங்க, கடை வச்சிருக்காங்க, எல்லாம் பாருங்க. அவங்களுடைய லைஃப் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. இன்னைக்கு எந்த மாதிரி கோயில்கள் இருக்கு? திருவேங்க கோயிலே எடுத்துக்கோங்க, 7 பிரகாரம் உள்ள கடைவீதி மாதிரி தான் இருக்கு. உள்ள போய் பார்த்தீங்கன்னா கடைவீதி மாதிரி தான் இருக்கு. அது பிரகாரம்னு சொல்ல முடியாது, கடை. உள்ள ஒவ்வொரு பிரகாரத்தையும் கடை தான் இருக்கு. தெய்வத்தன்மை எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? போயிடுச்சு அதெல்லாம், இப்ப இல்லை. அந்த காலத்து கோயில் வேற, இந்த காலத்து கோயில் வேற. அந்த காலத்து கோயில் இருந்த எனர்ஜி இப்ப இல்லை. வீணா போய் 9ஆம் வேலைக்கு வாங்கிட்டு வரோம். பிரகாரம் எது கோயில் கட்டுறதுக்கு? பிரகாரம் வந்து எதுக்கு வச்சாங்க? 7 பிரகாரம் எதுக்கு வச்சாங்க?
ஸ்ரீரங்கம் உயரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம் 7 பிரகாரம். 7 பிரகாரம்னா என்ன? நம்ம வந்து 7 பாடி, 5 பாடின்னு வாங்க, அது இன்னொன்று 2 பாடி இருக்கு, அந்த இடத்துல தெரியாது. மொத்தம் 7 கோஷங்கள், 5 கோஷங்கள், பஞ்ச கோஷங்கள் சொல்லுவாங்க. இது 5 இருக்குன்னு வாங்க. பட் அது இன்னும் ரொம்ப டீப்பா உள்ள டைவர்ட் உள்ள போனா இன்னும் 2 இருக்கு. அது சாதாரண லெவலுக்கு தெரியும், ஹை லெவலுக்கு போகும். அப்போனா 7 பாடி இருக்கு. இப்போ 7 பாடி நமக்கு இந்த பாடி, இப்போ நீங்க பாக்குற பாடி 1, இது எல்லாம் ஒன்று 6 இருக்கு. நீங்க பாக்குற பாடி 1, இது எல்லாம் ஒன்று 6 இருக்கு, 7. அந்த 7 இருந்து ஒன்னொன்னா உள்ள கட்டாய் உள்ள அப்படியே ஒன்னொன்னா உள்ள அப்படியே வரும்பொழுது நம்ம அந்த மூலஸ்தானம் சொல்லுகின்ற அந்த கடவுளை அழைக்கணும். இப்போ வெளியிருந்து வரீங்க, ஸ்ரீரங்கம் கோயிலை இமேஜின் பண்ணிங்க, போனவங்க இமேஜின் பண்ணிக்கணும். 7, 6, 5, 4, 3, 2ன்னு போகும்போது 1ன்னு போகும்போது மூலஸ்தானம். அங்கதான் இறைவனுடைய திருவுருவம் இருக்கும், அந்த மூலஸ்தானத்துல இருக்கும். அதான் அப்ப அந்த 7 பாடி ஒரு பாடி நம்ம கழிச்சு விட்டுட்டே போனோம். ஒன்னா கழட்டி விட்டே போகும்போது 7வது பாடி உள்ள போகும்போது இறைவனுடைய என்ன ஐக்கியமாயிரும், நாமளே கடவுளாயிரும். நீ வேற நான் வேற. இப்ப இந்த பாடியை நீங்க வந்து 7ன்னு வச்சுக்கோ. இந்த பாடி 7வது பாடி. இந்த 7 கழட்டி விட்டுணும். அப்புறம் திருப்பி 6க்கு வரணும், அப்புறம் 5க்கு வரணும். ஆனா நம்ம என்ன பண்ணோம், 7லயே ஆயிரக்கணக்கான ஜென்மம் ஓட்டுறோம். 7வது பாடியிலேயே 1000 ஜென்மம் ஓட்டுறோம், 5000 ஜென்மம் ஓட்டுறோம், 10,000 ஜென்மம் ஓட்டுறோம். தமிழ்நாட்டிலே ஆயிரக்கணக்கான ஜென்மம் எடுத்தவங்களாம் இருக்கு. 4000 5000 பிறவிகள் தமிழ்நாட்டிலேயே எடுத்து நாட்டில் அவள் போகாம இருக்காங்க, தமிழ்நாட்டிலேயே. அப்புறம் எங்க போய் மற்ற இடத்துக்கு போறது? டைம் வேஸ்ட் பண்றது. அப்போ ஒரு பிறவியா அடுத்தடுத்த லெவலுக்கு போகாம திருப்பி ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பாடி 7, அப்புறம் அப்படியே உள்ள 6 வரணும். அதுதான் அப்போ அந்த 1வது பாடி உள்ள போகும்போது மூலஸ்தானமா கலந்துடும், இறைவனோட என்ன மாறிடும், நாமளும் இறைவன் ஆயிரும். அங்கதான் அந்த எய்ம் வந்து அதுதான். பட் அந்த பிரகாரம் எல்லாம் கடை வச்சிருக்கிறாங்க, அதை ஒன்று சுற்றி வரதுக்கு முடியல. கடை வச்சிருக்கிறாங்க, சுற்றி கடைகள் தான் இருக்கு, அது உள்ளதான் ஒன்று 2 விட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல எப்படி தெய்வ சாந்தியம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸ்ரீரங்கத்துக்கு அந்த தடைகோபுர வாசல் கட்டினாங்க, புதுசா ரினிவர் பண்ணி புதுசா கட்டினாங்க. அப்போ அந்த கோபுரம் வந்து கட்ட போது கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. அப்போ அந்த டைம்ல நியூஸ், அந்த டைம் கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. இந்த கீழே இறங்குவது அது அபசகனம் மாதிரி, அது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து பரிமாற்றம் நம்ம நடக்குது. அந்த கோயிலுக்கு வந்து எம்ஜிஆர் அந்த நிகழ்வுக்கு வராரு. அந்த நிகழ்வுக்கு வந்த பிறகுதான் அவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அவர் அப்படியே உடம்பு சரியில்லாம வந்து அப்படியே இறந்து போயிடுறாரு. ஒரு நாட்டினுடைய தலைவனை அந்த கோயில் எப்படி பாதிக்குதுன்றது வந்து அது மறைமுகமாக அப்போ சொல்லப்பட்டிருக்கு. அந்த கோயிலுக்கு போறாரு, அதான் எம்ஜிஆருடைய கடைசியா அந்த ஒரு கும்பாபிஷேக நிகழ்வுக்கு போயிட்டு அந்த கோபுரத்துக்கு நிகழ்வுக்கு போயிட்டு வந்தது அவர் தான். அப்புறம் அதுக்கு பிறகு அப்படி உடம்பு சரியில்லாம போயிடுறாரு. அப்புறம் அவருடைய ஆட்சியை இதை அவர் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அவர் பேஷண்டாக மாறிடுறாரு. அவருடைய அந்த கான்சன்ட்ரேஷன்லாம் குறைஞ்சி போச்சு. அப்புறம் அப்படியே டவுன் ஆகிட்டு அப்படி இறந்துடுறாரு. அன்று அவர் கோயில் போயிட்டு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டப்பட்டது. அவர் டவுன் ட்ரெண்டுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டார். பிரகதீஸ்வரர் ராஜராஜன் கோயிலுக்கு இந்திரா காந்தி அம்மா போறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து வேற மாதிரி கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வருது, அது மிஸ்ஸா கொண்டு வராங்க. அதெல்லாம் கொண்டு வந்து அது அவங்களுடைய லைஃப், அது பர்சனல், அதை பற்றி பேச மாட்டேன். பட் அதுக்கு பிறகு அவங்க வந்து பிரதமர் பதவியிலிருந்து இறங்கிடுறாங்க. அவங்க மேல குற்றச்சாட்டு போறாங்க, அவங்க ஜெயிலுக்கு போறாங்க. பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு அவங்களுக்கு நடந்தது. பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு நடந்தது. நல்லா நோட் பண்ணா தெரியும். அதுக்கு பிறகு அவங்க லைஃப்ல டவுன் ட்ரெண்ட் ஆர்டி, பதவி இழக்கிறாங்க. மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்டு அவங்க மேலே கேஸ் போடுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஜெயிலுக்கு போகிறாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு வராங்க, அது வேற சமாச்சாரம். அதுக்கு பிறகு இவங்களாம் சண்டை பிடிச்சிக்கிறாங்க, ஒத்துமையில் திருப்பி எலெக்ஷன் வராங்க, ஜெயிச்சு வராங்க, அது வேற. பட் டவுன் ட்ரெண்ட் வந்து பிரதமர் பதவி வெளியே வர்றாங்க, அவங்க மேலே கேஸ் ஆகுது, அவங்க மேலே மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் கேஸ் போடுது, அப்புறம் அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அப்புறம் வெளில வராங்க, அது வேற மேட்ரு. பட் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு. அது இந்திரா காந்தி அம்மா, எம்ஜிஆருக்கு வந்ததா இல்லையா? இந்திரா காந்தி அம்மாவுக்கு வந்ததா இல்லையா? மஹிந்த ராஜபக்ஷே இலங்கை அதிபர், அவர் திருப்பதிக்கு வந்துட்டு போறார். வந்துட்டு எல்லாம் வணங்கிட்டு நல்ல ராஜ உபச்சாரம், நமக்கெல்லாம் கிடைக்காது. ஒரு வெளிநாட்டு அதிபர் வராரு, அவர் ராஜ உபச்சாரம் வராரு. பட் போயிட்டு அந்த எலெக்ஷன்ல அவர் தோத்துறாரு. ஜெயிக்கல. எலெக்ஷன் முன்னாடி வராரு, எலெக்ஷன் அப்போ வராரு, வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போறாரு திருப்பதி. பட் அந்த எலெக்ஷன் அவர் ஜெயிக்கல, தோத்துறாரு.
அதுக்கு பிறகு அடுத்த எலெக்ஷன் அவர் ஜெயிச்சு வர்றாரு, ஆட்சிக்கு வர்றாரு. கடைசியில் உங்க நாட்டு நடந்து தெரியும், சிலோன்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்து கடைசியில் எல்லாரும் அவருடைய அதிபர் மாளிகையே சூறையாடிடுறாங்க மக்கள். அவர் துண்டக்கான துணிக்கான நாடு விட்டு நாடு ஓடிடுறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஹெலிகாப்டரோட அந்த பாதுகாப்பு வீரர்களோட கொண்டு போயிட்டு ஏர்போர்ட்டில் போய் சேர்ந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிரு, நாடு விட்டு நாடு வெளியே போயிடுறாரு. ஒரு அதிபர், மக்களால் வேண்டும் இருக்கப்பட்ட ஒரு அதிபர், அவர் கிடைச்சா கையில் அப்படி கொண்டு போட்டுடுவாங்க. அதை பேப்பர்ல போட்டு பார்த்தாங்க. அவருடைய அதிபர் மாளிகையை மக்கள் எப்படி போய் சூறையாடினாங்கன்னு அன்னைக்கு பேப்பர்ல போட்டுருவாங்க. பார்த்து ஓடிட்டார், தலைமுறை வாய்ட்டார், நாடு விட்டு நாடு போயிட்டார். ஏன் அந்த திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு? ஏன் அந்த கடவுள் காப்பாற்றவில்லை? வாய் ஏன் ஏழுமலையான் காப்பாற்றவில்லை? நிறைய கேள்வி இருக்கு. நல்லா கேள்வி கேட்டு நிறைய கேள்வி கேட்டு. அப்ப கோயில்கள்ல அந்த சாநித்தியம் இல்லை. இப்போ கோயில்கள் எல்லாமே நடக்குது. இன்னைக்கு எல்லாமே நடக்குது. நான் ஓப்பனா பப்ளிக்ல சொல்ல முடியும். எல்லாமே நடக்குது. மாஸ்கோட நடக்குது, சர்ச்சில் நடக்குது. ரீசெண்டா ஒரு வீடியோ கூட பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு புத்த விகார் அந்த மடாதிபதி, அந்த புத்தருடைய டிவோட்டி அதை ஃபாலோ பண்றார். ஏதோ ஒரு விஷயத்துல பாக்குறாங்க, அது அந்த புத்த மடத்தை நிர்வகிக்கிறதுல நிறைய படம் ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அதை அரெஸ்ட் பண்றாங்க. புத்த விகார், அந்த புத்த விகாரை அவர் தான் ஹேண்டில் பண்ண. நம்ம தமிழ்ல சொன்ன மாதிரி தர்மகர்த்தான்னு வச்சுக்கோங்க. தர்மகர்த்தா, அரங்காவலர் வச்சுக்கோங்க. அவர் டீல் பண்ணி பார்க்குறாரு. அப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த சாங்டிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, புனிதத்தன்மை அங்கே இருக்கணுமா இல்லையா? அந்த இருக்கணும் இல்லை. பட் அவர் எத்தனையோ பணம் எவ்வளோ பணம் ஊழல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி கேஸ் போடுறாங்க. அப்போ அந்த புத்த விகாரில் என்ன பவர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? புத்த விகாரில் என்ன பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த புத்த விகார் போனால் என்ன கிடைக்கும்? அவருடைய அந்த ஊழல் பண்ணுற தன்மை, ஃப்ராடு பண்ணுற தன்மை, மக்களை ஏமாத்துற தன்மை, அந்த மறைக்கிற தன்மை, இதான் அங்கே ரெக்கார்ட் ஆயிருக்கும். அப்போ அந்த புத்த விகார் பொண்ணு அந்த எனர்ஜி அப்படித்தானே வரும். அங்கே என்ன போய் பாசிட்டிவ் கிடைக்கும்? ஸோ இந்த வழிபாட்டு தலங்கள் அப்படி சொல்லும் பொழுது, இந்த மாதிரி வழிபாட்டு தலங்கள்ல அன்னைக்கு இருந்த வழிபாட்டு தலத்தினுடைய தன்மையே வேற, இப்ப இருக்க வழிபாட்டு தன்மையே வேற. என்டையரே மாறி இருக்கு. எல்லா மதங்களையுமே மாறி இருக்கு. நாட் ஒன்லி ஹிந்துவிசம், எல்லா மதங்களையும் மாறி இருக்கு. இப்போ இந்த வழிபாட்டு தலங்களுக்கு போனால் நாம் அங்கிருந்து நன்மைகளை கொண்டு வருவோமான்னு பார்த்தா இல்லை. நம்மளையும் அறியாம அங்கிருந்து நெகட்டிவ் நன்மைகளை கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அதை முறையா கும்பாபிஷேகம் பண்றதில்லை. கும்பாபிஷேகம் பண்ணவங்க தப்பா பண்றாங்க. கும்பாபிஷேகம் முறையாக செய்வதில்லை. இப்ப கும்பாபிஷேகம் செய்யறாங்க, நீங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கும்பாபிஷேகம் பண்றீங்க, ரைட், ஓகே. அவர் சரியா செய்யறாரா தப்பா செய்யறாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த நாளைக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் செய்கின்ற முறை சரியா தவறா அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ஏதோ பண்றாரு அவ்வளவுதான். அப்ப அது யாருக்கு தெரியும்? கிளைவான்ஸுங்களுக்கு தெரியும். அந்த இறை ரகசியங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்பதான் தெரியும் அவங்க எங்கெல்லாம் தப்பு பண்றாங்க, கும்பாபிஷேகம் பண்றது தப்பு பண்றாங்க. நமக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் பார்த்து சொல்லுவேன். நான் சொல்ல முடியாது, அது வெளியே ஓப்பனா சொல்ல முடியாது. அப்ப கும்பாபிஷேகம் சரியாக செய்யப்படவில்லை, முறையாக செய்யப்படவில்லை என்பது அங்க எனர்ஜி எப்படி இருக்கும்? ஃபுல்லா எனர்ஜி இருக்காது, முன்ன பின்னதான் இருக்கும். அந்த முன்ன பின்ன இருக்கிற எனர்ஜி போய் வாங்க, நமக்கு முன்ன பின்னதான் நடக்கும். யாரும் முறையா செய்யல, யாரும் ஆகம் முறைப்படிதான் செய்யல, ஆகம் விதிப்படி செய்யல. சினிமாவில் நடிக்கிறவங்க முன்னெல்லாம் அப்பெல்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களாம். இந்த சாமி வேஷம் போடும்போது சிவன், பார்வதி, அம்மன், முருகர், வள்ளி தெய்வானை, இது மாதிரி சாமி படத்தில் நடிக்கிறவங்க அந்த சாமி வேஷம் போடும்பொழுது இந்த நான்வெஜ் லிக்கர்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு காலத்துல. பட் இப்ப சாப்பிட்றாங்க, அது வேற. நல்லா சாப்பிட்றாங்க, சிவன் வேஷம் போட்டுக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, அம்மன் வேஷம் போட்டுக்கிறாங்க, இப்ப போடுறாங்க. அது மாறி போச்சு. அப்போ நான் ஸ்கூல் ஸ்டேஜில் பேப்பரில் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த வேஷம் நடிக்கிறவங்க எல்லாம் மது சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அது முடிஞ்ச பிறகு சாப்பிடுவாங்க, அது வேற. பட் அந்த பட்டம் எடுக்கும்போது அப்படின்னு பேப்பரில் இந்த பேப்பரில் நான் படிச்சிருக்கேன். பட் இப்போ பார்த்தாக்கா அப்படிலாம் இல்லை. இந்த பக்கம் சாப்பிட்றாங்க, இந்த பக்கம் நடிக்கிறாங்க.
இந்த பக்கம் சாமி வேஷம் போடுறாங்க, இந்த பக்கம் சாப்பிட்டுட்டு தான் போகிறாங்க. லிக்கர் சாப்பிட்டு வராங்க, நான்வெஜ் சாப்பிட்டு தான் வராங்க. நல்லா வெரைட்டியாக சாப்பிட்டு சாமி வேஷம் போட்டு நடிக்க வராங்க. அதுக்கு அந்த கேப் குறைஞ்சி போச்சு. ஒரு 40 வருடங்களுக்குள்ளவே அப்படி கடைக்கில் மாறி போச்சு. அந்த வேடங்கள் போடுறவங்களும் அதுக்கு மரியாதை. சினிமாவுன்னா சினிமாவோட தான். நான் உள்ள வந்து நான்வெஜ் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு 3 மணிக்கு சாமி வேஷம் போட்டு நடிக்கிறார். சரிங்களா? நைட்டு லிக்கர் சாப்பிடுவாங்க, மறுநாள் காலையில் முருகர் வேஷம் போட்டு நடிப்பார், பார்வதி வேஷம் போட்டு நடிப்பாங்க. ஓகே, இது நடக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த மாதிரியான அது சினிமா ஓகே, சினிமாவுக்கு ஓகே. பட் அர்ச்சகர்கள் எனக்கு என்ன பண்ணுறாங்க, லிக்கர் சாப்பிட்றாங்க, நான்வெஜ் சாப்பிட்றாங்க, கோயிலுக்கு வராங்க. அவங்க நேற்று என்ன சாப்பிட்டாங்க, என்ன பண்ணாங்க உங்களுக்கு எனக்கு தெரியும். கிளை வாய்ஸில் பார்த்தா தெரியும் அவங்க என்ன பண்ணாங்க, நேற்று என்ன வேலை பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். நான்வெஜ் சாப்பிட்றாங்க, லிக்கர் சாப்பிட்றாங்க, கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க. நீங்களும் சாமி சாமி சாமின்ட்டு உண்டியில் பணத்தை போட்டு இங்கே கும்பிட்றீங்க, ரைட் இருக்கு. இந்த சாமி பண்ணுற வேலை என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த கோயிலில் எப்படி சாமிக்கு இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? லிக்கர் சாப்பிட்றாங்க, சாப்பிடக்கூடாது. ஏன்? நம்முடைய பாடிக்கு அந்த வயிற்றில் நினைச்சு சக் பண்ணி வெளியே அனுப்பும். உங்களுக்கு தெரியும். குடிக்க குடிக்க இன்பம், குடிக்க குடிக்க இன்பம் உங்களுக்கு தெரியும். அது குடிக்க குடிக்க உங்களுக்கு துன்பம் உங்களுக்கு இப்போ தெரியாது, ஒரு காலத்துல தெரியும். அப்போ தெரிஞ்சு ஒன்றும் ஆக போறது இல்லை. குடிக்க குடிக்க இன்பம்னு இப்போ தெரியும், குடிக்க குடிக்க துன்பம் அப்புறம் ஒரு காலத்துக்கு ஃபீல் பண்ணுறோம். நம்ம உடம்பை கெடுத்துக்கிறோம், நம்ம உடம்பை நம்ம வந்து கெடுத்துக்கிறோம். ஊன் உடம்பு ஆலயம், இந்த உடம்பு தான் கோயில். உங்ககிட்ட இருக்கிற ஆத்மா குடியிருக்கிற அந்த இறைவன் குடிக்கிற கோயில் தான் இந்த உடம்பு. இந்த உடம்பை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும். நீங்க இந்த உடம்பை பார்த்துக்காம நீங்க சும்மா கோயிலை கட்டினேன், கும்பாபிஷேகம் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு எந்த கோயிலை கட்டி எந்த கும்பாபிஷேகம் ஒன்றும் பிரயோஜனம். இந்த உடம்பை பார்க்கணுமா இல்லை? பட் இந்த உடம்பை யாருமே பார்க்கறது இல்லை. சித்தர்கள் பாருங்க, பெரிய மகான்கள் பாருங்க, இந்த உடம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம பழைய வீடியோல பேசியிருக்கோம், பழைய கிளாஸ்லையும் பேசியிருக்கோம். உடம்பு அவ்வளவு முக்கியமானது. ஈக்குவலன் டு டெம்பிள், ஈக்குவலன் டு சர்ச், ஈக்குவலன் டு மாஸ்க், ஈக்குவலன் டு குருத்வாரா, ஈக்குவலன் டு புத்த விஹார், எல்லாமே நம்ம உடம்பு தான், நம்ம உடம்பு தான். நீங்க அப்படியே படுக்குங்க, அப்படியே படுக்க வைக்கிறீங்க, நீங்க படுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கால் பாதம் நிற்குமா? ஃபர்ஸ்ட் பாதம். இப்போ டெட் பாடியை படுக்க வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இமேஜின் பண்ணிங்க, நான் படுத்துருக்கிறோம், தலை இருக்கு, கால் இருக்கு, அப்படின்னு இடமா படுத்து கை இப்படி வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா படுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க அப்படியே தூரமா இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பாதம் இருக்கு இல்லையா, அதான் தலை கோபுரம். நீங்க இப்படி வருவோம், பாதம் இருக்கு இல்லையா, தலை கோபுரம் அதான். அப்படியே உள்ள வரீங்க, கால், அப்புறம் வயிறு, அப்புறம் ஹார்ட், அப்புறம் கழுத்து, அப்புறம் தலை, இப்படியே வரீங்க. அப்போ அந்த கால் ரெண்டு நீட்டுக்கு இல்லையா, உள்ளங்கால்கள் மேல இருக்கு இல்லையா, அதான் கோபுரம், அதான் கோபுரம். அதான் சிம்பாலிக்கா சொன்னாங்க, கோபுரம், கோபுரத்தை கும்பிடு கோடி புண்ணியம், கோபுரத்தை கும்பிடு கோடி புண்ணியம். ஆனா அந்த கோபுரத்தை கும்பிடுன்ட்டு தான் நம்ம சகோதரர் வீடியோ போட்டு டெய்லி அது போட வேண்டாம்னா, சார் அது தப்பு, அது புரிஞ்சாம பண்றீங்க, அது வேண்டான்னு சொன்னோம். அதுதான் கோபுரம். காலில் அவ்வளவு விஷயம் இருக்கு, காலில் அவ்வளவு விஷயம் இருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல வந்து காலில் விழுந்து வணங்கினாங்க, கும்பிட்டாங்க. அது காரணம் இருந்தது. அன்னைக்கு வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறவனுக்கு ஒரு தகுதி இருந்தது, ஆசீர்வாதம் கொடுக்கறவனுக்கு ஒரு தகுதி இருந்தது. இன்னைக்கு அது இல்லை, இன்னைக்கு அது இல்லை. கொடுக்குறவங்களுக்கும் தகுதி இல்லை, வாங்குறவங்களுக்கும் தகுதி இல்லை. அதான் காலில் விழாதீங்கன்னு சித்தர்கள் சொல்றாங்க. காலில் விழாதீங்க, உங்க காலையில் நீங்க விழுந்துக்கோங்க, மொத்தம் காலையில் யாரும் காலையும் விட வேண்டாம், உங்க காலையில் நீங்க விழுந்துக்கணும் கும்பிட்ற சொல்ற டெக்னிக் நாம தான் கர்மாஞ்சின்னு சொல்லி கொடுக்குறோம். நம்ம தான் கர்மாஞ்சின்னு சொல்லி உங்க காலையில் நீங்க விழுந்து கும்பிட்டுங்க, நீங்க யார் காலையும் விட வேண்டாம். ஏன்னா தகுதி இப்ப இல்லை. ஆசீர்வாதம் பண்ணவனுக்கும் தகுதி இல்லை, ஆசீர்வாதம் வாங்குறவனுக்கும் தகுதி இல்லை. ஸோ அந்த பாதம் தான் வந்து கோபுர வாசல், தலை கோபுர வாசல். அப்படியே உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தீங்கன்னா தலை, அதான் மூலாஸ்தானம், மூலாதாரம் மூலஸ்தானம் சொல்றது, அதான் மூலஸ்தானம். அது மூலஸ்தானம். அங்க போனா கடவுளை வணங்கிடுறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா கோயிலினுடைய அமைப்புக்கும் நம்ம உடம்புக்கும் கனெக்ஷன் இருக்கு. அதை பத்தி பின்னாடி வகுப்புல நான் விளக்கி சொல்றேன். நான் கோயில்களுடைய அமைப்புகளுக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் 100% கனெக்ஷன் இருக்கு, 100% கனெக்ஷன் இருக்கு. இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம படுத்தோம் அப்படின்னு சொன்னா கால் பாதங்கள் தான் கோபுரம். பார்த்தீங்கன்னா கோபுரம் மாதிரி இருக்கும். நீங்க சாதாரண பாருங்க, ஒரு எறும்பு பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க, அது கோபுரம் மாதிரி இருக்கும். இப்படி ஹைட்டா இருக்குப்பா அப்படி, அதான் கோபுரம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னா இப்போ கோபுரத்தை கும்பிட்டா கோடி புண்ணியம் வராது, அது வேற. அது சொன்னாங்க, அது இப்போ அது அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரியல. சும்மா கோபுரத்தை போட்டா கோடி புண்ணியம் வந்துடாது. நீங்க வேணா கும்பிட்டு பாருங்க.
கோபுரத்தையே பார்த்து கும்பிட்டு இருங்க. ஒரு 40 நாள் பாருங்க. 49 நாள் உங்க ரிவ்யூ பண்ணுங்க. கோபுரம் கும்பிட்டதுனால புண்ணியம் வந்துக்குதா பாவம் வந்துக்குதா செக் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், நான் எவ்ரிடே செக் பண்ண சொல்லுவேன். 40 days செக் பண்ணு. ஒரு கோபுரத்தையே போய் 40 நாள் கும்பிடுங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோடி புண்ணியம் தானே. அப்ப கோபுர தரிசனத்தையே பார்த்துட்டே இருங்க. 40 நாள் கழிச்சுட்டு அப்புறம் ரிப்போர்ட் கொடுங்க எனக்கு, என்ன புண்ணியம் வந்தது என்னன்னு பாருங்க. அப்ப அவங்க சொன்ன தப்பா? அவங்க கரெக்டா சொல்லிக்கிறாங்க, நம்ம தப்பா அதை ஃபாலோ பண்றோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அப்ப கால் அவ்வளோ மேட்ரு, முக்கியமான விஷயம் அது. அவ்வளோ மேட்ரு கால் பாருங்க. கால் பார்த்து அவ்வளோ விஷயம் இருக்கு. அது அவ்வளோ விஷயம் இருக்கு. அதான் கோபுரம். அப்படியே வாங்க, அது கால் என்ன, வயிறு என்ன, ஹார்ட் என்ன, அப்படி நான் வடக்கமா பண்டிகை சொல்றேன், கழுத்து சொல்றேன். அப்ப தலைன்னு வரும்போது தலைப்படுத்தும், கடைசியா தலை. அதான் மூலஸ்தானம், மூலாதாரம். இறைவன் அடைஞ்சது. சிவன் அங்கே இமயமலையில் தான் இருக்காரு, கைலாய மலை தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி குளிர் நடுவில் போய் பாதி செத்து போயிருவங்க நிறைய பேர் இருக்காங்க. டெட் பாடி தான் வீட்டுக்கு வருது, மேலேயே போல பாதி டெட் பாடி. ஏன்னா சிவனை பார்க்க போகணும். சிவன் உங்க தள்ளியே இருக்கிறாரு, உங்க தள்ளி எல்லா தள்ளியும் இருக்கிறாரு. எல்லா மதங்களை சேர்ந்தவங்க தள்ளியும் இருக்கிறாரு, எல்லா இனங்களை சேர்ந்த தள்ளியும் இருக்காரு, எல்லா ஆண்கள் தள்ளியும் இருக்காரு, எல்லா பெண்கள் தள்ளியும் இருக்காரு. சிவன் எல்லா தள்ளியும் இருக்காரு. அது தெரியாம நீங்க அங்க போறீங்க சேனல் செலவு பண்ணி, அது என்ன டோடியா, அதை கட்டி தூக்கிட்டு போவாங்க. அப்புறம் என்னமோ மெத்தல கொண்டு போறாங்கன்னு சொல்லி இருக்கு. தெரியல, அறியாமை. சிவன் என்னமோ அங்கதான் இருக்கிறாரு, இங்கே எதுவுமே உங்க உடம்புல தலைக்கு மேலே சிவனை வச்சுக்கிட்டு அங்க போய் தேடுறீங்க. இதுதான் சிதற்கு தெரிய வச்சுருந்தாங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைக்கின்றார் ஞானத்தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு, இங்க நம்ம உடம்பே எல்லாமே இருக்கு. எல்லாம் 33 கோடி தேவர்களும் இங்கே இருக்கிறாங்க. அல்லாஹ் இங்கே இருக்கார், இயேசு இங்கே இருக்கார், புத்தர் இங்கே இருக்கார், மகாவீரர் இங்கே இருக்கார். எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. நம்ம உடம்புல வேற ஃபார்ம்ல இருக்கிறாங்க. எல்லாம் அவங்க வெளில சிம்பாலிக்கா காட்சிக்கு போயிடுறாங்க. பட் நம்ம உடம்புல அவங்க இருக்காங்க. அதை நம்ம உணரல. இதை விட்டு எங்கேயோ இருக்காருன்னு போடும். அதான் சித்தர் பாடத்தை இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைக்கின்றார் ஞானத்தங்கமே. அதுல கூட ஒரு சின்ன கரெக்ஷன். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைக்கின்றார் ஞானத்தங்கமே அப்படின்னா அங்கே ஒரு சின்ன கரெக்ஷனு. இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது. பாட்டுக்கு அப்படி சொல்லிட்டாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஒரு பீப்புளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக அப்படி சொல்லிட்டாங்களே ஒழிய, அது ஒரு எதுகை மோனையோட அப்படி ஒரு கருத்து சொல்றதுக்காக சொல்லிட்டாங்க ஒழிய. பட் அங்கேயும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைக்கின்றார் ஞானத்தங்கமேன்னு அந்த சிவவாக்கிய சித்தர் அந்த பாடல்ல கூட இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி, இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது, எல்லாத்தையும் இருக்கிறார், நம்ம சுத்தியே இருக்காரு. அந்த எல்லாத்தையும் இருக்கிற இறைவனை நீங்க சக் பண்ணி ஈட்டுக்கங்க, கூப்பிட்டுக்கங்க, உங்களுக்கு பயன்படுத்திக்கங்க அப்படின்னு தான் கிறிஸ்தல் கொடுக்கணும். கிறிஸ்தலை யூஸ் பண்ணுங்க, இறைசக்தியை வாங்கிக்கோங்க. கிறிஸ்தலை யூஸ் பண்ணுங்க, இறைசக்தி உங்ககிட்டயே இருக்கு, இங்கேயே இருக்கு, சுத்தி இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு, உங்களுக்கு வெளியே இருக்கு. இதுக்காக எங்கேயும் போக வேண்டாம். கிறிஸ்தல வாங்க, கிறிஸ்தல கமெண்ட் கொடுங்க, பியூரிஃபை பண்ணுங்க, எனர்ஜைஸ் பண்ணுங்க, கிறிஸ்தல் வாங்க, இறைசக்தி இங்கே வாங்கிக்க. நோக்கிறதுன்னு ரொம்ப ஈஸியா வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அது பண்ணும், உங்களுக்கு என்ன கேட்குமோ செய்யும். நீங்க இந்த கோயிலுக்கு போனா என்ன பெனிஃபிட், ஆனால் பல மடங்கு கிடைக்கும். இன்ட்ராக்ட் பண்ணும், சொல்லி கொடுக்கும், இப்படி பண்ணுன்னு செய்யும். நீங்க அது கிறிஸ்துவ பார்க்காத உங்களை ஒரு ஸ்டெப்பும் அது பார்த்துக்கும், கூடவே இருந்து பார்த்துக்கும், 24 hours பார்த்துக்கும். இது செய்வோனா, இது பண்ணுவோனா, இப்படி போனா மாட்டிக்கு வேண்டாம், இப்படி போனா தப்பு, இப்படி பண்ணிட்டு இது எப்படி வந்து 24 hours 365 days உங்க கூடவே இருந்து வழிகாட்டும். இத மாதிரி ஒரு பெரிய டூல் எங்கேயுமே யாருமே கொடுக்க முடியாது. அதை வாங்கி இருக்கிற கடவுளை ஈட்டுக்கோங்கன்னு சொல்றோம். ஆனா இதை விட்டு நான் அங்க போறேன், இங்க போறேன், லோன் போடுறேன், இஎம்ஐல போறேன், அங்க போறேன், இந்த கோயிலுக்கு போறேன், அந்த கோயிலுக்கு போறேன்னு போயிட்டு இருக்கீங்க, அறியாமை. அது போல தப்புன்னு சொல்லவில்லை, பட் அது தேவையில்லை. அதோட ஹை டெக்னிக் இருக்கு. இங்க உட்கார்ந்த இடத்துல கடவுள் சக்தி வாங்கிக்கிறது விட்டு நீங்க ஏன் மற்றதுக்கெல்லாம் போறீங்க, தேவையில்லைன்னு சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரி கோயிலுக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு. இன்னும் 2 நாள் அதை பத்தி பேசுவோம். இதெல்லாம் சொன்ன பிறகு அப்புறம் நீங்க டிசைட் பண்ணி கோயிலுக்கு போகலாமா வேண்டாம். சரியா? நான் இப்போ 7:10 ஆச்சு, இதோட நான் முடிச்சுப்போம். நாளை நான் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். யாருமா பாடுறீங்க? நன்றி ஐயா. பாடுங்க. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளாய்.
இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதால் எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்று. முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்று முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்று. அப்ப தந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக, எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக இயற்றிய கருமமெல்லாம், எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக இயற்றிய கருமமெல்லாம் இறைவனை நீங்குவது அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதுண்டே. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்று அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளா தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதால் எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி ஏனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையில்லாதானே எங்கேயும் எப்போதும் வெண்குலம் காப்பவனே. நெஞ்சும் துணிய துணையாய் வருவாய். நேர்மறை உணர்வுகள் பெருகிட செய்வாய். உடலில் உறுதி பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய். சுற்றம் அனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி ஏனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றிகள் ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஓகே, நன்றி நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.